Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா VN வீடியோ எடிட்டர் ஆப்பை எப்படி நம்ம பயன்படுத்துறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். VN வீடியோ எடிட்டர் ஆப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சரும் அதாவது ஒவ்வொரு ஆப்ஷனும் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கடந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா VN வீடியோ எடிட்டர் ஆப்பை எப்படி பயன்படுத்துறது சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் அப்டேட். இப்போ வந்து பாருங்க இந்த வருஷத்துல இப்போ இந்த ஆப்லயே ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து புதுசா வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ புதுசா வந்து முழு டுட்டோரியலா ஃபுல் கைடா வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 hour 3 hour வந்து பாத்தீங்கன்னா சிரமப்பட்டு எடுத்தேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சரும் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். அப்பதான் வந்து நீங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல வந்து வீடியோ மேக் பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் VN வீடியோ எடிட்டர் ஆப்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களால முழுமையான ஒரு வீடியோவை உங்களால மேக் பண்ண முடியும். ஓகே, நீங்க VN வீடியோ எடிட்டர்ல நீங்க வந்து ஒரு அழகான ஒரு வீடியோ எடிட்டிங் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துவது சொல்லிட்டு நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து யூடியூப் வீடியோ மேக் பண்றதா இருக்கட்டும், அல்லது இன்ஸ்டாகிராம் வீடியோ மேக் பண்றதா இருக்கட்டும், ஃபேஸ்புக் வீடியோ மேக் பண்றதா இருக்கட்டும், இன்னும் நிறைய பர்பஸ்க்காக வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ணுவோம். இப்போ அது போல வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல அழகா வந்து மேக் பண்ணலாம். அதுக்கான ஒரு நல்ல ஆப் தான் வந்து பாத்தீங்கன்னா VN வீடியோ எடிட்டர் அப்படின்றது. இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயா தான் தராங்க. எதுவுமே வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரிலாம் இல்ல. எல்லாமே வந்து சூப்பரா ஃப்ரீயாவே கிடைக்குது. அதனால இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு வீடியோ மேக் பண்றீங்க அப்படின்னா அந்த வீடியோ பெட்டராகவும் சூப்பராகவும் அழகா ட்ரெண்ட் ஆகிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து அதனால இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அப்பதான் இது போல இந்த ஆப் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வீடியோ எடிட்டிங் ஆப் மற்றும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வந்து வரும். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு வீடியோ, தெளிவான ஒரு விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நீங்க எந்த வகையிலாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு இந்த ஒரு ஹெல்ப்பை மட்டும் நீங்க பண்ணுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆதரவற்று இருக்கக்கூடிய மற்ற சேனல்ஸ் வந்து இருக்கு. அந்த சேனலையும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனலோட லிங்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த சேனல்களையும் நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்து அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா VN வீடியோ எடிட்டர் ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து டைரக்டா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த VN வீடியோ எடிட்டர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த VN வீடியோ எடிட்டர் ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஓபன் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஓபன் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க VN வீடியோ எடிட்டர் ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுல வந்து பாருங்க நியூ ப்ராஜெக்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்து நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் நமக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து வருது. இப்போ வந்து பாருங்க இது வந்து நியூவா வந்திருக்கக்கூடிய அப்டேட் ப்ராஜெக்ட் எடிட் மோட் சொல்லிட்டு இதுல வந்து பாருங்க வீடியோ பேஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வீடியோ பேஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து வீடியோவை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க மியூசிக் பேஸ்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மியூசிக் பேஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மியூசிக் பேஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். மியூசிக் பேஸ்ட் அப்படின்றது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மியூசிக்கை வந்து ஆட் பண்ணி நம்ம அந்த மியூசிக்கை வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மியூசிக்கை நம்ம வந்து கட் பண்றதா இருக்கட்டும், அல்லது அந்த மியூசிக்ல எதனா சாங் வச்சு நம்ம மிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், அது போல மியூசிக்கை மட்டும் எடிட் பண்ணி நம்ம மியூசிக்கை மட்டும் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் MP3ல. அதுக்கப்புறம் நீங்க வந்து மியூசிக் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளிப் ஆட் பண்ணி கூட ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த மியூசிக் பேஸ்ட்டை யூஸ் பண்ணி. ஓகே, நம்ம வந்து பாருங்க நெக்ஸ்ட் நம்ம ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம மியூசிக் பேஸ்ட் வந்து பார்க்க போறது இல்லை. இப்போ வந்து நம்ம வீடியோ பேஸ்ட் தான் வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம VN வீடியோ எடிட்டர் ஆப்ல நம்ம வந்து ஒரு வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஓகே, அதனால வந்து பாருங்க வீடியோ பேஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு சேவ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து சேவ் வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க சேவ் சொல்லிட்டு இருக்கு. சேவ் வந்து கிளிக் பண்ணுங்க. சேவ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஆல்ல இருக்கு அப்படின்னா இப்போ போட்டோ வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மிக்ஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க பக்கத்துல வீடியோ சொல்லிட்டு இருக்கு. வீடியோ கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல இருக்கக்கூடிய உங்க ஃபைல் மேனேஜர்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோ இருக்கும். இதுல இருந்து நீங்க எந்த வீடியோ எடிட் பண்றீங்களோ அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே போல தான் பக்கத்துல போட்டோ இருக்கு. போட்டோ மட்டும் இதுல இருக்கும். நீங்க எந்த போட்டோவா நீங்க வந்து எடிட் பண்ண விரும்புறீங்களோ அந்த போட்டோ ஆட் பண்ணி ஒரு வீடியோவா நீங்க எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க மேல டாப்ல வந்து ஆல் சொல்லிட்டு இருக்கு. அது பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபைல்ஸ்லாம் இருக்கும். நீங்க வச்சிருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். எந்த ஃபைல்ல நீங்க எடிட் பண்ணக்கூடிய வீடியோ போட்டோ இருக்கோ அந்த ஃபைலை நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க ஒரு ஃபைலை கிளிக் பண்ணி நான் எடிட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ வந்து நான் ஆட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ வீடியோ வந்து இருக்கு. நீங்க இது போல எத்தனை வீடியோ எத்தனை போட்டோ ஆட் பண்றீங்களோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இது போல கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல நீங்க செலக்ட் பண்ணது எல்லாமே ஆட் ஆயிருக்கும். நீங்க செக் பண்ணிக்கோங்க எத்தனை
செலக்ட் ஆயிருக்கு சொல்லிட்டு எத்தனை ஃபுட்டேஜ் வந்து செலக்ட் ஆயிருக்கு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். நம்ம வந்து 2 கிளிப் வந்து ஆட் பண்ணோம். இப்போ 2 கிளிப் வந்து பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லா வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து மெயின் கிளிப் வந்து நான் 2 கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது போல நீங்க வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டே இருக்கும்போதோ அல்லது நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா இப்போ வந்து நீங்க வந்து கிளிப்பை ஆட் பண்ண மறந்துட்டீங்க, வேற ஒரு கிளிப்பை நீங்க வந்து ஆட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா கடைசியா வந்து பாருங்க இதுல ப்ளஸ் ஐகான் இருக்கு. ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா எப்பவும் போல உங்களுக்கு கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த கேலரியில இருந்து நீங்க வந்து வேற ஒரு கிளிப்பை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொடுத்து. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் இன்னொரு கிளிப் வந்து ஆட் பண்ணிருக்கேன். இது போல நீங்க வந்து எக்ஸட்ரா நிறைய கிளிப்ஸ் வந்து நீங்க அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க இது போல எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா இது போல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பர்பஸ்க்காக வீடியோ வந்து எடிட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்பஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். அதாவது உங்களுக்கான ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணணும். அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான சைஸை செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோவை எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா மேல டாப்ல வந்து பாருங்க ஒரிஜினல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரிஜினல் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணலாம். சைடுல ஒரு ஆரோ இருக்கு, இது வந்து கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணும்போது கீழே வந்து வீடியோ செட்டிங் சொல்லிட்டு இதுல வந்து ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரிஜினல் அப்படின்னா உங்களுடைய வீடியோ என்ன சைஸ் இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படின்றது. இதுல அதை தவிர நிறைய சைஸ் இருக்கு. இதுல வந்து டிக்டாக் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அது போல இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க ஐபோன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஐபோன் சைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல இன்னொரு பெட்டரான ஒரு விஷயம் ரவுண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. ரவுண்ட்ல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரவுண்டா இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபரெண்டா இருக்கு, புதுசா கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுல யூடியூப் சைஸ் செலக்ட் பண்ணி ஒரு யூடியூப் சைஸ்ல ஒரு வீடியோ எப்படி நம்ம மேக் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. நம்ம அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சரும் எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்க்க போறோம். பட் நான் இது வந்து முன்னாடியே சொல்லிக்கிறேன். நீங்க வந்து எந்த ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக நீங்க வந்து வீடியோ எடிட் பண்றீங்களோ அந்த சைஸை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். நீங்க யூடியூபா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், எதுக்காக நீங்க பண்றீங்களோ அந்த சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூடியூப் அப்படின்றதுனால யூடியூப் சைஸ் செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். கீழே வந்து FPS வென் எடிட்டிங் சொல்லிட்டு அந்த ஃப்ரேம் ரேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓகே வந்து கொடுத்துறேன். 30லே போதும். ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ வந்து யூடியூப் சைஸ் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த வீடியோ தான் வந்து பாருங்க நமக்கு கரெக்டா செட் ஆகல. அதனால இந்த வீடியோ வந்து நம்ம ரொட்டேட் வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, வீடியோ வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ரொட்டேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொட்டேட் பண்ணிக்கிற பக்கத்தில் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிருக்கு, ரொம்ப அதிகமாக ஜூம் ஆயிருக்கு. அதனால இந்த வீடியோவை நம்ம கையிலேயே வந்து ஜூம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஜூம் கையிலேயே வந்து இது போல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இது போல அந்த கிளிப்பை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன் மேல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் மேல ஒரு கிளிக் பண்ணி அப்படின்னா இப்படி வந்து இந்த ஆப்ஷன்லாம் வரும். அதுக்கப்புறம் நீங்க ஜூம் கம்மி பண்ணும்போது ஜூம் வந்து கம்மியாகும். ஓகே, நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும். ஓகே, இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டா அந்த யூடியூப் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோட ஜூம் அதிகமா இருந்துச்சுன்னா ஜூம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது போல ஓகே கம்மி பண்ணிட்ட பிறகு ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க சவுண்ட் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்புக்கு பக்கத்துல அந்த சவுண்ட் ஐக்கான் நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த கிளிப்போட சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மியூட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இதுல எத்தனை கிளிப் ஆட் பண்ணிருந்தாலும் சரி, இதுல வந்து நீங்க அந்த சவுண்ட் ஐக்கான் நீங்க கிளிக் பண்ணும்போது இது போல வந்து பாத்தீங்கன்னா மியூட் ஆயிடும். எல்லா கிளிப்போட சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மியூட் ஆயிடும். இது போல நீங்க மியூட் பண்ணணும் அப்படின்னா நீங்க மியூட் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய லேயரோட சவுண்ட் நீங்க பயன்படுத்தி நீங்க வந்து வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு அந்த கிளிப்போட சவுண்ட் வேணும் அப்படின்னா திரும்ப நீங்க வந்து மறுபடியும் அந்த சவுண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்க வந்து அன்மியூட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது போல நீங்க வந்து அன்மியூட் வந்து பண்ணிக்கலாம். இது போல உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்க வந்து மியூட் அண்ட் அன்மியூட் பண்ணி எடிட் வந்து பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாருங்க லிங்க் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த லிங்க் ஆப்ஷன் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு இப்போ வந்து லிங்க்ல இருக்கு. இதை வந்து கிளிக் பண்ற பாருங்க. இதை கிளிக் பண்ணும்போது அன்லிங்க்டு சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து அன்லிங்க்ல இருக்கு. இப்போ இது வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா லிங்க்ல இருக்கு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இப்போ இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த லிங்க் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து இப்போ வந்து ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. அந்த கிளிப்புக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா லேயர்ஸ் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணுவீங்க. அதாவது போட்டோ லேயரா இருக்கட்டும், ஸ்டிக்கர் லேயரா இருக்கட்டும், டெக்ஸ்டா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், இது போல வந்து பாத்தீங்கன்னா லேயர்ஸ் வந்து நிறைய வந்து மேல அடிக்கிட்டு போவீங்க. இப்போ வந்து கீழே வந்து இப்போ நீங்க கீழே வந்து கிளிப் இருக்குல்ல, அதை வந்து ஸ்பிட் பண்ணி சின்ன சின்ன கிளிப்பா வந்து வச்சிருக்கலாம். அப்படிலாம் நீங்க வந்து 2-3 வீடியோ வந்து ஆட் பண்ணிருப்பீங்க. இப்போ அந்த வீடியோ கிளிப்பை நகர்த்தும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேல ஆட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நகரும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். ஓகே, இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து இது ஒரு வீடியோ கிளிப்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இந்த கிளிப்பை வந்து நான் ஒரு ஸ்பிட் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஸ்பிட் கொடுத்து இது போல வந்து பாத்தீங்கன்னா கட் வந்து பண்ணிட்டேன். கட் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் வந்து பாருங்க மேல இதுல வந்து கேலரி மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு ப்ளஸ். இதை கிளிக் பண்ணி நான் வந்து ஸ்டிக்கரோ அல்லது போட்டோவோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க நமக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து ஓப்பன் ஆகும், எலமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதையும் வந்து ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்டிக்கர் அண்ட் டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த லிங்க் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க லிங்க்ல இருக்கு, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிங்க்ல இருக்கு.
இப்போ வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கிளிப்போட மேல இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஆயிருக்கு. அதனால இப்போ வந்து பாருங்க கீழே இருக்கக்கூடிய அந்த கிளிப்பை நான் வந்து இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றேன் அப்படின்னா இது போல ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க போட்டோ வந்து ஸ்லைட் ஷோல நீங்க பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய போட்டோ எப்படியும் அங்க இருக்கக்கூடிய போட்டோ அப்படி நீங்க சேஞ்ச் பண்ணும்போது அதுல வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிருப்பீங்க. அந்த எஃபெக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாறாம இருக்கணும் அப்படின்னா இதுல வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கணும். அதாவது வந்து பாருங்க இதை வந்து கிளிக் பண்றாங்க லிங்க்ல அன்லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட்லயே இருக்கும். அந்த கீழே இருக்கக்கூடிய கிளிப்போட வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகாது, கிளிப் லிங்க் ஆகாது, சிங்க் ஆகாது. இது வந்து நீங்க லிங்க்ல வச்சிருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த போட்டோவோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், டெக்ஸ்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்க் ஆயிருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து இதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த கீழே இருக்கக்கூடிய கிளிப்பை வந்து நான் வந்து பக்கத்துல வந்து மூவ் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து பாருங்க பக்கத்துல வந்து மூவ் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க அந்த பக்கம் இருந்ததை இந்த பக்கம் கொண்டு வந்து நடுவில் வச்சிட்டேன். நடுவில் வைக்கும்போது இப்போ நான் வந்து ஆட் பண்ண அந்த ஸ்டிக்கர்ஸ், டெக்ஸ்ட், மியூசிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த கிளிப்போடவே வந்துருச்சு பாருங்க. நேரா அந்த கிளிப்போடவே வந்துருச்சு. இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லிங்க் பண்ணி வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதோட லிங்க் பண்ணி இருக்கிறதுனால கிளிப்போடவே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நம்ம பழைய நிலைமைக்கு போயிடலாம். பக்கத்துல வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எடிட்டிங் வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு போகிறதுக்காக இந்த லெஃப்ட் சைட்ல வந்து இந்த ஆரோ கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தது போயிடும். பக்கத்துல இன்னொரு ஆரோ இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து திரும்ப நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ வந்து இது பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல எடிட்டிங் மூவ் பண்றதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது போல அந்த கிளிப்போட மேல இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து லிங்க் ஆகிருக்கும் போது நீங்க வந்து அந்த கிளிப்பை எங்க கொண்டு போனாலும் கீழே இருந்து எந்த இடத்துல நீங்க நகர்த்தி நீங்க மூவ் பண்ணி சைட்ல வச்சாலும் அந்த மேல இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிப்போட லிங்க் ஆகி அப்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகே, அது போல வந்து பாருங்க இப்போ கீழே பாட்டம்ல அந்த கிளிப்பை நீங்க செலக்ட் பண்ணி கீழே பாட்டம்ல டெலிட் ஆப்ஷன் இருக்கு. டெலிட் நீங்க கொடுத்தாலும் சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா அது கூட எல்லா லேயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். அதோட லிங்க் ஆயிருக்கக்கூடிய எல்லா லேயர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல லிங்க்டு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அன்லிங்க்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அன்லிங்க்டு எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து இப்போ லிங்க் ஆயிருக்கு. கீழே இருக்கக்கூடிய கிளிப்போட மேல இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாமே லிங்க் ஆயிருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் அன்லிங்க்டு வந்து கிளிக் பண்ணேன். மறுபடியும் அந்த லிங்க் ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா அன்லிங்க் வந்து ஆயிடும். அன்லிங்க்டு சொல்லிட்டு வந்து பாருங்க இப்போ வந்து அன்லிங்க் வந்து ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த கிளிப்பை வந்து நான் இப்போ மறுபடியும் எப்போ இதுக்கு முன்னாடி நகர்த்துற மாதிரி நகர்த்துற பாருங்க. மறுபடியும் நகர்த்துறேன், நடுவில் கொண்டு வரேன் மறுபடியும். ஓகே, இப்போ நகர்த்தும் பொழுது வந்து பாருங்க இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வச்சிருக்கேன். நகர்த்தும் போது இப்போ அன்லிங்க்ல இருக்கிறதுனால இப்போ அந்த டெக்ஸ்டா இருக்கட்டும், ஸ்டிக்கரா இருக்கட்டும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து லிங்க் ஆகி வரல. நான் எங்க ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட்ல வச்சனோ அது அப்படியே தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே இருக்கு. ஓகே, இது போல நீங்க வந்து மறுபடியும் அந்த கிளிப்பை நீங்க எங்க வேணா நகர்த்திக்கலாம். நீங்க கீழே இருக்கக்கூடிய வந்து அந்த கிளிப்பை வந்து அன்லிங்க்ல இருக்கும்போது ஓகே, இப்போ நீங்க இது போல அந்த கிளிப்பை நீங்க எங்க வேணா வந்து நீங்க நகர்த்தி வச்சுக்கலாம். அது போல நீங்க அந்த கிளிப்பை நீங்க அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணாலும் மேலே ஆட் பண்ண அந்த லேயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் வந்து ஆகாது. அன்லிங்க்ல இருக்கும்போது லிங்க்ல இருக்கும்போது நீங்க கீழே இருக்கக்கூடிய அந்த கிளிப்பை நீங்க டெலீட் பண்றீங்க அப்படின்னா அந்த லேயரும் சேர்த்து வந்து டெலீட் ஆயிடும். ஓகே, இப்போ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு லிங்க் வச்சு நீங்க எடிட் பண்ணுமா, அன்லிங்க் வச்சு எடிட் பண்ணுமா சொல்லிட்டு. இது வந்து எடிட்டிங்ல ஸ்டார்டிங்ல நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நான் சொன்னேன். நீங்க வந்து இதை எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லிங்கை செலக்ட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடிட் பண்ணக்கூடிய வீடியோவை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா மாறுபடும். நீங்க வந்து ஒரு போட்டோ வச்சு அந்த போட்டோ தனித்தனியா நீங்க வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி எடிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க லிங்க்ல வச்சு நீங்க எடிட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லிங்க்லயே வச்சு நான் எடிட் வந்து பண்ணிக்கிறேன். அந்த லிங்க் ஆப்ஷனை லிங்க்லயே வச்சு நான் எடிட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ண இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலிட் வந்து பண்ணிக்கிறேன். எல்லாமே செலக்ட் பண்ணி டெலிட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து லிங்க் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த கிளிப் நம்ம வந்து கிளிப் வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஒரு வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிருக்கோம். நீங்க வீடியோ கிளிப் ஆட் பண்ணாலும் சரி, போட்டோ கிளிப் ஆட் பண்ணாலும் சரி. இப்போ நீங்க வந்து அந்த கிளிப் மேல கிளிக் பண்ணும்போது அந்த கிளிப்பை எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த கிளிப் மேல வந்து நான் கிளிக் பண்றேன். இந்த கிளிக் மேல கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இதுக்கு மேல ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருது. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்டா ரீப்ளேஸ் ரேட் கொடுத்திருக்காங்க. இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷன் எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஆட் பண்ணிருக்கீங்க ஒரு கிளிப். அந்த கிளிப் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நீங்க எடிட் பண்ணக்கூடிய கிளிப்புக்கு பதிலாக நீங்க வந்து தெரியாம வேற ஒரு கிளிப்பை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இப்போ எந்த கிளிப்பை நீங்க மாத்தி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கணும் அந்த கிளிப் மேல இது போல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிறகு இந்த ரீப்ளேஸ் ரேட் இருக்கு. ரீப்ளேஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ரீப்ளேஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்போ போல உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க வந்து கேலரி நீங்க மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து எந்த ஃபைல்ல நீங்க வச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணி வேற வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோ எடிட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடிட் வந்து பண்ணணும். நான் மாத்தி ஆட் பண்ணேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரீப்ளேஸ் கிளிக்குள்ள போயிட்டு நான் வேற வீடியோ வந்து அதுக்கு பதிலா நான் இன்னொரு வீடியோ சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுலயே அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீ ஃப்ரேம் வந்து கொடுத்திருக்காங்க. கீ ஃப்ரேம் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு பார்க்கலாம். கீ ஃப்ரேம் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்காக இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதாவது ஒரு வீடியோ கிளிப்பா இருக்கட்டும், ஸ்டிக்கரா இருக்கட்டும், டெக்ஸ்டா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ கிளிப்லயே வந்து பாத்தீங்கன்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்றதாக கொடுத்திருக்காங்க.
இப்போ இந்த வீடியோவை ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்காக இதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்காக உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இதுல கீ ஃப்ரேம் இருக்கு பாருங்க, கீ ஃப்ரேம் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு மறுபடியும் தள்ளி இன்னொரு இடத்துல இங்க ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்போ இந்த வீடியோ இருக்குல்ல, இதை வந்து லைட்டா ஜூம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜூம் கம்மி பண்றேன். இது போலவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்போ மறுபடியும் பக்கத்துல இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுறேன். கீ ஃப்ரேம் வச்சுட்டு மறுபடியும் நான் லைட்டா ஜூம் பண்றேன். இப்போ மறுபடியும் இது பக்கத்துல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கிறேன். கீ ஃப்ரேம் வச்சுட்டு மறுபடியும் நான் ஜூம் கம்மி பண்றேன். மறுபடியும் கீ ஃப்ரேம் வச்சுட்டு மறுபடியும் ஜூம் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, இங்க ஒரு மறுபடியும் கீ ஃப்ரேம் வச்சுட்டு மறுபடியும் நான் ஜூம் கம்மி பண்றேன். ஓகே, இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கிளிப்பை மறுபடியும் இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இந்த கிளிப்பை நீங்க வேற ஒரு இடத்துக்கு நீங்க சைட்ல மூவ் பண்ணணும். மறுபடியும் இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு நீங்க இப்படி மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கிளிப்பை மேல மூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் இங்க ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு இப்படி சைட்ல மூவ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து எங்க வேணா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து தெரியாம ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஆட் பண்ண கீ ஃப்ரேம் மேலே மறுபடியும் அந்த லைனை வச்சுட்டு இதுல மைனஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி கீ ஃப்ரேம் ஆட் பண்றதுக்கு பிளஸ் இருக்கும், கீ ஃப்ரேமை ரிமூவ் பண்றதுக்கு இதுல மைனஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த கீ ஃப்ரேம் வந்து ரிமூவ் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க, ஆட் பண்ணும்போது பிளஸ் இருக்கும், மறுபடியும் அதுல வந்து மைனஸ் இருக்கு. நீங்க ரிமூவ் பண்ண அப்படின்னா மைனஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட் பண்ண அந்த கீ ஃப்ரேம் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிருக்கேன். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் நான் கீ ஃப்ரேம் வச்சு நான் வந்து அந்த வீடியோவை மூவ் பண்ணணும் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மூவ் ஆகும். இப்போ நான் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். நான் வந்து ப்ளே பண்றேன் பாருங்க. ப்ளே பண்றேன். ப்ளே பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் கீ ஃப்ரேம் இருக்கோ நான் எப்படிலாம் பண்ணோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிப் வந்து அழகா வந்து ஜூம் கம்மியாகும், ஜூம் இன்க்ரீஸ் ஆகும். நான் சைடில் வச்சிருந்தா சைடில் போகும், லெஃப்ட்ல வரும், ரைட்ல வரும். நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரும். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம் அப்படின்றது ஒர்க் ஆகுது. இது வந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ மேக் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அழகா பயன்படுத்தலாம். ஓகே, இந்த கீ ஃப்ரேம் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க, அதுக்கப்புறம் லாக் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லாக் ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த கிளிப்பை வந்து இது போல நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த ஜூம் கம்மி பண்ணி ஜூம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இது போல வந்து நீங்க வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது தானாவே நீங்க வந்து கை தவறி நீங்க வந்து திடீர்னு அந்த கிளிப்பை வந்து ஜூம் வச்சிருவீங்க, ஜூம் கம்மி ஆயிடும். எதனா வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிப் வந்து நகர்ந்துரும். இது போல வந்து பாத்தீங்கன்னா ஆகுது அப்படின்ற பட்சத்துல இந்த கிளிப்பை வந்து நகராத அளவுக்கு நம்ம வந்து லாக் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுல வந்து லாக் இருக்கு பாருங்க, இந்த லாக் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லாக்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கிளிப் வந்து அழகா லாக் வந்து ஆயிடும். இப்போ லாக் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து ஜூமும் பண்ண முடியாது, ஜூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது கிளிப் வந்து எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நகராது. அது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த லாக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து திரும்ப அன்லாக் பண்ணிக்கிறேன். அன்லாக் பண்ணிட்ட பிறகு நீங்க ஜூம் கம்மி பண்ணிக்கலாம், ஜூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த லாக் ஆப்ஷனை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க, டூப்ளிகேட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதே போலவே இதே வீடியோ கிளிப்பை பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கிளிப்பா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து பயன்படுது. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய டூப்ளிகேட் அப்படின்றத கிளிக் பண்றேன். டூப்ளிகேட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ இதே கிளிப் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னொரு கிளிப்பா வந்து ஆட் ஆயிடுச்சு. இது போல நீங்க 2-3 கிளிப் பக்கத்துல வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் ஆப்ஷன். ஓகே, இதுல வந்து டெலிட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த கிளிப் வந்து டெலிட் பண்றதுக்காக இந்த டெலிட் ஆப்ஷனை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுல மேல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு பார்த்து முடிச்சாச்சு இந்த கிளிப் எடிட் பண்றதுல. ஓகே, இப்போ கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிப் எடிட் பண்றதுக்காக தான் பயன்படுது. ஓகே, இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஃபில்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில்டர் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஃபில்டர் கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க, ஃபில்டர் அப்படின்னா இப்போ அவங்களாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்புக்கு ஒரு சில கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது செட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு உங்களுடைய வீடியோக்கு எந்த கலர் மேட்ச் ஆகுதோ உங்களுக்கு தேவைப்பட்டா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ல வந்து அந்த கலர்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட கலரை வந்து நீங்க வச்சு எடிட் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே, இப்போ வந்து நான் இது போல வந்து அவங்களா வந்து கொடுத்துருக்கக்கூடிய கலரை நான் வந்து ஆட் பண்ணல, நான் வந்து ஓனா தான் கலரை வந்து நாங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து அட்ஜஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இதுலயே வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்றதா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அதுக்கான பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் பாருங்க பிரைட்னஸ், இதுவும் பிரைட்னஸ் தான். ஓகே, சாச்சுரேஷன், இது போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்க வீடியோக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல நீங்க முக்கியமா இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு வீடியோவை ஸ்பிட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பர்பஸ்க்காக நீங்க வந்து எடிட் வந்து பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த வீடியோ கிளிப் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ கிளிப்பை இங்க ஒரு கிளிப்பா கட் பண்ணிட்டேன், இந்த கிளிப்பை இங்க ஒரு கிளிப் கட் பண்ணிட்டேன், இங்க ஒரு கிளிப்பா வந்து கட் பண்ணிட்டேன் ஸ்பிட்டை யூஸ் பண்ணி. ஓகே, தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து நீங்க இந்த வீடியோ கிளிப்புக்கு மட்டும் இந்த வீடியோ கிளிப்ல வந்து நீங்க கலரை வந்து நீங்க மாத்துவீங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்காக இந்த வீடியோ கிளிப்பை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. ஃபில்டர் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்க ஃபில்டர்ல போயிட்டு எதனா ஒரு நீங்க கலரை கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைனா அட்ஜஸ்ட்ல போயிட்டு நீங்களா வந்து கலரை நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சரி. ஓகே, இது போல நீங்க வந்து கலர்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சரி, இது வந்து நீங்க அப்படியே ஓகே கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த கிளிப்புக்கு மட்டும்தான் வந்து அந்த கலர் வந்து மாறும். நீங்க ஃபில்டர்ல போயிட்டு செலக்ட் பண்ணா அந்த கலர் வந்து இந்த கிளிப்புக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகும், ஆட் ஆகும். அதுவே பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிளிப்புக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர் வந்து ஆட் ஆகாது. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க வந்து இந்த கிளிப்புக்கு மட்டும் எனக்கு வந்து கலர் வந்து ஆட் ஆகாம
எல்லா கிளிப்புக்கும் நான் வந்து இந்த கிளிப்ல ஆட் பண்ற கலர் வந்து ஆட் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபில்டரை கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து அட்ஜஸ்ட்ல கொடுத்தாலும் சரி, ஃபில்டர்ல கொடுத்தாலும் சரி, நீங்க வந்து கலரை வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க அப்ளை டு ஆல் சொல்லிட்டு இருக்கு. அப்ளை டு ஆல் நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிப்ல ஆட் பண்ற கலர் வந்து எல்லா கிளிப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா கிளிப்லயுமே வந்து அந்த கலர் வந்து ஆட் ஆயிடும். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல அப்ளை டு ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது போல நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண அந்த கலரை ரீசெட் பண்றதுக்காகவும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ரீசெட் ஆப்ஷன் இருக்கு, ரீலோட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த பழைய நிலைமைக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்த கலர்லாம் நீங்க தப்பா கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரிமூவ் பண்ண அப்படின்னா இந்த ரீலோட் ஐக்கான கிளிக் பண்ணும்போது எல்லாமே ரீசெட் ஆகும் திரும்பி. ஓகே, இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஃபில்டர் ஆப்ஷனா பார்த்து முடிச்சாச்சு. நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல வந்து பாருங்க ட்ரிம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரிம் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ட்ரிம் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த கிளிப்பை வந்து நம்ம ட்ரிம் பண்றதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஓகே, இதுல வந்து பாருங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க 1 செகண்ட், 3 செகண்ட், 1 செகண்ட், 2.5 செகண்ட் அந்த செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே இருக்கக்கூடிய செகண்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்களா ஓனா கட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து இது போல நீங்க வந்து ட்ரிம் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல கட் பண்ணணுமோ இது போல பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிம் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ட்ரிம் ஆப்ஷன் அப்படின்றது ஒரு கிளிப்பை வந்து நம்ம கட் பண்றதுக்காக வந்து யூஸ் ஆகுது. அதாவது பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ட்ரிம் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க மூணாவது ஆப்ஷனா எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து VNலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம். இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்காக பயன்படும். நீங்க வந்து ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணி, ரீல்ஸ் வீடியோ மேக் பண்ணி அதெல்லாம் வந்து நிறைய வந்து பாப்பீங்க. அது வந்து அனிமேஷன் மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாப்பீங்க. இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து கிளிக் பண்ற பாருங்க. இது போல வந்து பாருங்க நிறைய எஃபெக்ட்ஸ் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய வீடியோல யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட்ஸ் ரீல்ஸுக்கு மட்டும் கிடையாது, யூடியூப் வீடியோலயும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து பாத்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணுவாங்க. ஸ்லைட் மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிறைய எஃபெக்ட்ஸ் வந்துருக்கு. இப்போ நீங்க ஒவ்வொரு எஃபெக்ட்ஸா நீங்க வந்து வச்சு உங்க வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒவ்வொரு எஃபெக்ட்ஸா வச்சிருந்தா இன்னும் டைம் லென்த்தா இழுத்துட்டு போயிடும். ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக ஒரு எஃபெக்ட் வந்து நான் கிளிக் பண்ணி நான் செலக்ட் வந்து நான் பண்றேன். இந்த எஃபெக்ட் வந்து நான் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த எஃபெக்ட் எவ்வளவு லென்த்துக்கு வேணுமோ நீங்க வந்து இது போல ட்ரிம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இது போல ட்ரிம் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கிளிப் வந்து நீங்க நிறைய ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது நீங்க ஒரு வீடியோ கிளிப்பே நீங்க வந்து நிறைய இடத்துல ஸ்பிட் பண்ணி தனித்தனியா வச்சிருந்தாலும் சரி, நீங்க வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்றீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் இது போல ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த கிளிப்புக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். நீங்க வந்து இது போல நீங்க தனித்தனியா ஸ்பிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தனித்தனியா இருக்கக்கூடிய எல்லா கிளிப்புக்கும் நீங்க வந்து ஒரே டைம்ல எஃபெக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க இதுல வந்து ஸ்பிட் பண்ணிட்ட பிறகு இது போல தனித்தனியா இருக்கக்கூடிய எல்லா கிளிப்புக்கும் ஒரே எஃபெக்ட்டை நீங்க வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல ஆட் பண்ண அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். இதுல வந்து அப்ளை டு ஆல் சொல்லிட்டு பாருங்க. அப்ளை டு ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. அப்ளை டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அதே எஃபெக்ட் வந்து பாருங்க எல்லா கிளிப்புக்கும் வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க கிளிக் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் வந்து வருது பாருங்க. ஓகே, இப்போ கிளிக் பண்ணும்போது அந்த எஃபெக்ட் வந்து வருது பாருங்க. மறுபடியும் அடுத்த கிளிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே எஃபெக்ட் வந்து வரும். இது போல ஒரே எஃபெக்ட்டை நீங்க எல்லா கிளிப்புக்கும் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து அதே எஃபெக்ட்டை நான் வந்து எல்லா கிளிப்புக்கும் வந்து நான் பயன்படுத்தல, நான் வந்து தனித்தனி கிளிப்புக்கும் நான் சின்ன கிளிப்புக்கும் நான் வந்து வேற ஒரு எஃபெக்ட்டை பயன்படுத்துறேன் அப்படின்னீங்கன்னா ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய வீடியோல எதுல இருந்து எது வரைக்கும் ஒரு எஃபெக்ட்டை பயன்படுத்தணுமோ அந்த வீடியோ வந்து தனியா ஸ்பிட் வந்து பண்ணிக்கோங்க. இது போல நீங்க வந்து ஸ்பிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து தனியாக கட் ஆயிடும். இப்போ இந்த கிளிப் மேல கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி இப்போ நீங்க வேற எந்த எஃபெக்ட் வைக்கணுமோ அந்த எஃபெக்ட் மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க இப்போ நான் வேற எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா தனியா அந்த கிளிப்புக்கு மட்டும் ஆட் ஆயிடும். இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி கிளிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தனித்தனி கிளிப்புக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே கிளிப் நீங்க வந்து இதுல எஃபெக்ட்ஸ்ல அப்ளை டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே எஃபெக்ட் எல்லா கிளிப்புக்கும் வந்து ஆட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து தனித்தனியா செட் பண்ணுமா அல்லது ஒரே எஃபெக்ட்டை நீங்க வந்து எல்லா கிளிப்புக்கும் நீங்க வந்து செட் பண்ணுவோம் சொல்லிட்டு நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இதுல வந்து பாருங்க ஸ்பிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்பிட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய வாட்டி ஸ்பிட் பண்ணி காமிச்சேன். ஓகே, இந்த ஸ்பிட் ஆப்ஷன் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கிளிப்பை வந்து நம்ம தனித்தனியா இது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்பிட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பிட் நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா ஒரு கிளிப்பை வந்து நம்ம தேவையில்லாத கிளிப்பை நான் வந்து இது போல கட் பண்ணி டெலீட் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த ஸ்பிட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது போல வந்து பாருங்க தனியா ஒரு கிளிப்பை வந்து கட் பண்ணி அதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பாருங்க மேல வந்து லேயர் வந்து அந்த கிளிப்புக்கு மட்டும் தனித்தனியா ஆட் பண்ணி அதை வந்து லிங்க் பண்ணி வச்சிடலாம். அந்த கிளிப்போட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த கிளிப்பை நீங்க நகர்த்தும் போது அந்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா அது மேல ஆட் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்ட்ஸ் லேயர் டெக்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்படி வந்து இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பிட் வந்து பண்ணலாம். ஸ்பிட் பண்றது நிறைய பர்பஸ்க்காக வந்து பண்ணலாம். இந்த ஸ்பிட் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எடிட் வந்து பண்ணுவாங்க. ஸ்பிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, இப்போ நமக்கு வந்து பாருங்க நெக்ஸ்ட் delete கொடுத்துருக்காங்க. delete ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கிளிப்பை வந்து நம்ம delete பண்றதுக்காக இந்த delete ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் delete க்கு பக்கத்துல
பிஐபி ட்ராக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, பிப் ட்ராக் சொல்லிட்டு. இந்த பிப் ட்ராக் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து கீழே வந்து ஒரு கிளிப்பை வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து அந்த கிளிப்புக்கு பதிலாக மேலே வந்து இந்த கிளிப்பையே லேயரா வந்து மாத்திக்கலாம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூஸ் ஆகுது. இப்போ இந்த வீடியோ கிளிப்பா இருக்குல்ல, இது வந்து கீழே வந்து எம்டி ஆயிடும். இது வந்து நீங்க ஒரு மேலே ஒரு லேயரா மாத்துறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்காக பிப் ட்ராக் அப்படின்றத கிளிக் பண்றேன். நீங்க எந்த கிளிப்பை நீங்க வந்து லேயரா மாத்தணுமோ அந்த கிளிப்பை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இது போல பிப் ட்ராக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா லேயரா மாறிடும். இப்போ வந்து பாருங்க, முன்னாடி இருந்தது வந்து delete ஆயிடுச்சு. அந்த கிளிப் வந்து delete ஆயிடுச்சு. இது முன்னாடி இந்த கீழே இருந்த கிளிப் வந்து delete ஆகி அதே கிளிப் மேல வந்து பாத்தீங்கன்னா லேயரா வந்து வந்துருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், லேயரா வந்து வந்துருச்சு. இது போல ஒரு கிளிப்பை நீங்க வந்து லேயரா மாத்துறதுக்காக அதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த கிளிப்பை வந்து நான் லேயரா மாத்தி காமிக்கிறேன். பிப் ட்ராக் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது கீழே வந்து எம்டி பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ மேல வந்து பாருங்க, அந்த கிளிப் வந்து வந்துருச்சு, லேயரா வந்து வந்துருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், கிளிப் வந்து லேயரா சேஞ்ச் ஆயிடுச்சு. இது போல வந்து பாருங்க, அந்த லேயரை இப்போ நீங்க ஜூம் பண்ணி நீங்க எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து அது பயன்படுது. ஒரு கிளிப்பை லேயரா மாத்துறதுக்காக பிப் ட்ராக் அப்படின்றது பயன்படுது. ஓகே, இப்போ உங்களுக்கு பிஐபி ட்ராக் அப்படின்னா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கிளிப்பை வந்து நம்ம லேயரா மாத்துறதுக்காக இந்த பிப் ட்ராக் அப்படின்றத நம்ம பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வீடியோவோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் ஸ்லோ பண்றதுக்காகவும் இந்த ஸ்பீட் வந்து பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க வேகமா ஓடுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஸ்லோவா நடக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னா ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நடக்கிற மாதிரி தெரியும். அதே நடக்கிற வீடியோவை ஸ்பீட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஓடுற மாதிரி தெரியும். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீடை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்பீட் வந்து கிளிக் பண்ற பாருங்க, ஸ்பீட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்பீடை கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க, இப்போ ஒரிஜினல்ல இருக்கு. கஸ்டம் அப்படின்னா கஸ்டமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமா நம்மளே வந்து செட் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இது போல ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து நீங்க அந்த தூக்கும் போது அந்த பாயிண்ட்ல தூக்கி விடும்போது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்க அதுவே கீழே நீங்க டவுன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோ மோஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கலாம். ஓகே, நீங்க வந்து இதை நீங்க ப்ராக்டிகலா செட் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க நீங்க இன்க்ரீஸ் பண்ணி மேலே தூக்கி விடுறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். நீங்க மேலே போகும்போது அது வந்து ஸ்பீடு, கீழே நீங்க டவுன் பண்ணி விடுறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்பீடு கம்மியா ஆறுது. ஓகே, இதுல வந்து பாருங்க ப்ரீசெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ப்ரீசெட் இருக்கு. இந்த ப்ரீசெட் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ரீசெட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெளியவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பீட்லேயே வந்து பாருங்க, இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க வெளியவே. இதுல வந்து டிஃபால்ட்டா அவங்களா ஒரு ஸ்பீடு வந்து அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுடைய வீடியோக்கு வந்து பொருத்தமா இருந்துச்சு அப்படின்னா இதுல கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீடை பயன்படுத்தி நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். நீ ஜஸ்ட் இது வந்து அவங்க கொடுத்துறதுல அவங்க செட் பண்ணி வச்சதுல கொஞ்சம் எடிட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அது மேல கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல எடிட் பண்றதுக்காக இப்படி வந்து அந்த ஆப்ஷன் வந்து வந்துடும். இதுல நீங்க எதனா லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்பீடு வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா கூட கம்மி பண்ணிக்கலாம். நீங்க தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம் உங்களுடைய வீடியோட ஸ்பீடு. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து நான் வந்து தெளிவாக சொல்ல முடியாது. நீங்க வந்து உங்களுடைய வீடியோல நீங்க ப்ராக்டிகலா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆயிடும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் ஸ்பீடுக்கு அப்புறம் கிராப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்றேன். கிராப் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிராப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ வந்து நீங்க கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க, ஒரிஜினல்ல வச்சுட்டு இப்போ அந்த வீடியோவில் நீங்க இருக்கிறத மட்டும் நீங்க வந்து இது போல வந்து கட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். தேவையான மாதிரி கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கட் பண்ற பாருங்க. இப்படி வந்து வச்சுட்டு ஓகே வந்து கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து அழகா எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இது போல நீங்க எதனா கிராப் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு கிராப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ சைஸ். இது வந்து கட் பண்றது இதுல வந்து ஒரிஜினலா வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்றது இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீ சைஸ் அப்படின்றது ஃப்ரீ சைஸ்ல நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா எப்படி வேணா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கிராப் வந்து பண்ணலாம். அதுவே வந்து பாருங்க, யூடியூப் சைஸ்ல கிராப் பண்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லா சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டாக அதை வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம யூடியூப் சைஸ் அப்படின்றதால யூடியூப் சைஸ்ல நம்ம செட் பண்ணும்போது கரெக்டாக இந்த சைஸ் வந்துடும். இப்போ நீங்க கொடுக்கும்போது இப்படி வந்து வந்துடும். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து திரும்பி இருக்கிறதுனால அப்படி வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, இந்த கிராப் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து நம்ம கட் பண்றதுக்காக இந்த கிராப் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ரொட்டேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரொட்டேட் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரொட்டேட் கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். இது போல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரொட்டேட்டுக்கு அப்புறம் வந்து பாருங்க, மிரர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மிரர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா வீடியோவை டாப் அண்ட் பாட்டம்ல வந்து திருப்பறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிரர் வந்து கிளிக் பண்ற பாருங்க. மிரர் கிளிக் பண்ணும்போது பாட்டம் வருது. இப்போ மறுபடியும் கிளிக் பண்ணும்போது டாப்ல போகுது. இது போல நீங்க வந்து திருப்பி வைக்கணும் அப்படின்னா திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிளிப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபிளிப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா வீடியோவை லெஃப்ட் அண்ட் ரைட்ல திருப்பி வைக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிளிப் வந்து கிளிக் பண்ற பாருங்க. ஃபிளிப் கிளிக் பண்ணும்போது இந்த பக்கம் வந்து திரும்பிடுச்சு. மறுபடியும் கிளிக் பண்ணும்போது இந்த லெஃப்ட் சைட்ல வந்துருச்சு. இது போல நீங்க வந்து அந்த வீடியோ கிளிப்பை நீங்க வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்ல திருப்பி வைக்கணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க. வீடியோவா இருக்கட்டும், போட்டோவா இருக்கட்டும், ஃபிளிப் ஆப்ஷன் இதுக்காக தான் யூஸ் ஆகும். ஃபிளிப்பா இருக்கட்டும், மிரரா இருக்கட்டும், இது வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல மிரர் அண்ட் ஃபிளிப் அப்படின்றது வந்து நான் மாத்தி வந்து சொல்லிட்டேன்.
இப்போ மிரர் அப்படின்றது லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து திருப்புறது, அதுக்கப்புறம் ஃபிளிப் அப்படின்றது டாப் அண்ட் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புறது. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி வருது. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ ஆட் பண்ணும்போதே வீடியோ வந்து வேற மாதிரி திரும்பி இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுல வேற மாதிரி எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து நான் டெமோ வந்து காமிக்கிறேன். அது வந்து எப்படி சரியா ஒர்க் ஆகுது சொல்லிட்டு நீங்க பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வேற ஒரு கிளிப். ஓகே, ப்ளஸ் கிளிக் பண்ணி நான் வேற ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே, இப்போ நான் இந்த இமேஜை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இது ஒரு கிளிப். ஓகே, இப்போ வந்து லைட்டா ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு லைட்டா ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து பாருங்க, இதுல அதே போலவே மிரர் அண்ட் ஃபிளிப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மிரர் வந்து கிளிக் பண்ற பாருங்க. இப்போ மிரரை கிளிக் பண்ணும்போது இப்போ லெஃப்ட்ல வந்து திரும்ப, ரைட்ல வந்து திரும்ப. இது போல லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து மிரர் யூஸ் பண்ணி நீங்க திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபிளிப்பை யூஸ் பண்ணி நம்ம பாட்டம் அண்ட் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து இப்படி வந்து ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன். அந்த வீடியோ நீங்க ஆட் பண்றதுக்கு பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மாறுபடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கிளிப்பை வந்து நீங்க ஆட் பண்ணுவீங்க. நீங்க ஆட் பண்ணக்கூடிய கிளிப்பை வந்து சரியா பொருந்தாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ அந்த கிளிப் மேல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு நீங்க ஒரு கிளிப்பை நான் ஸ்டார்டிங்ல சொன்னல, ஒரு கிளிப்பை ஆட் பண்ணோடனே அது வந்து ஜூம் ஆயிருந்துச்சு. இப்படி வந்து ஜூம் ஆயிருந்துச்சு. இது வந்து நான் யூடியூப் சைஸ்ல ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டேன். ஆனா இருந்தாலும் அந்த வீடியோ வந்து ஜூம் ஆயிருந்துச்சு. அது வந்து நான் அதுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் கம்மி பண்ணி கரெக்டா செட் பண்ணேன். இது போல நீங்களா வந்து பாத்தீங்கன்னா ஜூமை கம்மி பண்ணி செட் பண்ண தேவையில்ல. இதுல வந்து பாருங்க ஃபிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஃபிட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. ஃபிட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா கரெக்டா ஃபில் ஆயிடும். ஃபிட் சரியா அது வந்து உட்காரல, அந்த வீடியோ வந்து சரியா பொருந்தாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க ஃபிட்னு சொல்லிட்டு இதுல வரும். நீங்க ஃபிட்டை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஃபில்லுன்னு சொல்லிட்டு வரும். ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டா வந்து அந்த நீங்க செட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ரேஷியோல அந்த வீடியோ வந்து பொருந்தி இருக்கு, செட் ஆயிருக்கு சொல்லிட்டு அர்த்தம். ஃபில்லில் இருந்துச்சு அப்படின்னா இது போல உங்களுக்கு அந்த வீடியோ வந்து அந்த ரேஷியோவோட பொருந்தாம இருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஃபிட்டை கிளிக் பண்ணும்போது சரியா வந்து ஃபில் ஆயிடும். ஓகே, இதுக்காக நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல பேக்ரவுண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்றேன். பேக்ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக ரெட் கலர் வந்து கொடுக்குறேன். இதுலயே வந்து பாருங்க இமேஜ் பேக்ரவுண்ட் கூட நம்ம பிளஸ் கிளிக் பண்ணி நம்ம வந்து கேலரியில வச்சிருக்கக்கூடிய இமேஜை கூட நம்ம பேக்ரவுண்டா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கலர் மிக்சிங் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க, கிரேடியன்ட் சொல்லிட்டு. இதை யூஸ் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்காக இதுல வந்து ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க நீங்க நினைப்பீங்க இதுல எந்த ஒரு பேக்ரவுண்டுமே ஆட் ஆகலாம் சொல்லிட்டு. பேக்ரவுண்ட் எங்க ஆட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோவை நீங்க வந்து ஆட் பண்றீங்க அப்படின்னா அந்த வீடியோ இப்போ வந்து பாருங்க கரெக்டா அந்த ரேஷியோட அந்த யூடியூப் செலக்ட் பண்ணிடல அந்த சைஸோட அந்த வீடியோ வந்து பொருந்திருக்கு. அதனால வந்து பாருங்க பேக்ரவுண்ட் சுத்தி அவுட்லைன் வந்து பாத்தீங்கன்னா இடமே கிடையாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம செட் பண்ண அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோட சைஸ் வந்து கம்மி பண்ண போறோம். இப்போ கம்மி பண்ணும்போது இப்போ நம்ம செலக்ட் பண்ண கலர் வந்து பாருங்க அந்த பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இடம் இருக்கு. இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்றோம். பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கலர் வந்து வந்திருக்கு. இது போல உங்களுக்கு தேவைப்பட்ட கலரை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது. இப்போ நீங்க இந்த வீடியோவை கூட கம்மி பண்ணி வச்சு நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது இந்த பின்னாடி வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய கலர் தான் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்றது. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. இதை நீங்க வந்து கலர் மட்டும் கிடையாது, இமேஜை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். பிளஸ் கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரியில இருந்து எடுத்து. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாருங்க இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பேக்ரவுண்டா வந்து இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. ஓகே, இது போல நீங்க வந்து ஒரு இமேஜை நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுலயே பிளர் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட்ல பிளர் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளர் இன்க்ரீஸ் பண்ணீங்களா அதிகமா பிளர் ஆயிடும். நீங்க கம்மி பண்ணீங்க அப்படின்னா கம்மி பண்ணி வச்சீங்க அப்படின்னா முழு இமேஜ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி பிளர் வேணா நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நம்ம ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல அப்ளை டு ஆல் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த அப்ளை டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கிளிப் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தனித்தனியா நீங்க வந்து கட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை டு ஆல் கொடுக்கும்போது எல்லா கிளிப்புக்கும் பேக்ரவுண்ட் வந்து செட் ஆயிடும். இப்போதைக்கு நீங்க ஒரே ஒரு கிளிப்பை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க அந்த கிளிப்புக்கு மட்டும் பேக்ரவுண்ட் வைக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுக்கும்போது இந்த கிளிப்புக்கு மட்டும் தான் பேக்ரவுண்ட் வந்து செட் ஆயிருக்கும். இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கிளிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து செட் ஆயிருக்காது. ஓகே, இப்போ வந்து பாருங்க இது வந்து எம்டியா இருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ நம்ம செட் பண்ண பேக்ரவுண்ட் இதுல வந்து இருக்கு. அதுன்னு தெரியும். இப்போ நம்ம செட் பண்ணது இந்த பேக்ரவுண்ட் வந்து இதுல இருக்கு. ஓகே, இப்போ வந்து இப்போ பேக்ரவுண்ட் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இதுல அப்ளை டு ஆல் இருக்கு பாருங்க. அப்ளை டு ஆல் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ நம்ம செட் பண்ண அந்த பேக்ரவுண்ட் வந்து எல்லா பேக்ரவுண்ட் இது போல தனித்தனி நீங்க கட் பண்ணி வச்சிருந்தாலும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து ஆட் ஆயிடும். இது போல நீங்க வந்து ஒண்ணுக்கு மட்டும் நீங்க செட் பண்ணுமா இல்ல எல்லா கிளிப்புக்கும் நீங்க வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணுமா நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேக்ரவுண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்க்கு அப்புறம் பார்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. பார்டர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பார்டர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த வீடியோ சுத்தி எதுனா பார்டர் கலர் வந்து நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பார்டர் வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்டர் வந்து கிளிக் பண்றாங்க. பார்டர் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இதுல வந்து பார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன கலர்ல பார்டர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து கிரீன்ல இருக்கிறதுனால நமக்கு வந்து கிரீன் கலரே கொடுத்தாச்சு. கிரீன் கலர் கொடுத்துட்ட பிறகு அதோட சைஸ் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணோம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும்.
பேக்ரவுண்ட் சைஸ் இது இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து லைட்டாக அந்த வீடியோட ஜூம் கம்மி பண்ணும்போது தெரியும். இப்போ தேவையான மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி அந்த பேக்ரவுண்ட் பார்டர் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இது போல வச்சுக்கலாம். அதாவது அந்த பேக்ரவுண்டும் பார்டரும் சேம் தான், பட் இது வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வச்சிடும் ஜூம் இது போல நீங்கள் கம்மி பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி வைக்கும்போது கரெக்டாக பார்டர் மாதிரி தான் வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் எப்படி வரும், நீங்களாவே கூட ஓனா கலரை வந்து சூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுவும் இந்த பார்டர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிளிப்புக்கு மட்டும் தான் பார்டர் வந்து செட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா கிளிப்புக்கும் நீங்கள் அது போல பார்டர் வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அது போல எல்லா கிளிப்புக்கும் நீங்கள் வந்து பார்டர் செட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பார்டர் சொல்லிட்டு இருக்கு. மறுபடியும் அதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை டு ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. அப்ளை டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா கிளிப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து செட் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து அந்த கிளிப்போட ஜூம் வந்து கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி பார்டர் வந்து வந்துடும். ஜூம் வந்து அந்த வீடியோ வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக தெரியும் பார்டர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்டர் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்டருக்கு அப்புறம் வந்து பாருங்க பிளர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளர் ஆப்ஷன் எதுக்காக பயன்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க ஒரு வீடியோ வந்து நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோல ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட் மட்டும் இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும் நான் வந்து கட் பண்ணணும், அது வந்து தெரியக்கூடாது, அது வந்து வேற மாதிரியான ஒரு வீடியோ அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து பொதுவா எடுத்துக்கோங்க. அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அதை மட்டும் எப்படி நம்ம பிளர் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க இது ஒரு வீடியோ கிளிப்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு இதை வந்து நான் ஸ்பீட் வந்து பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஸ்பீட் கொடுத்து இதில் ஸ்பீட் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த இந்த சின்ன கிளிப் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிளர் பண்ணும், இதுல இருந்து அது வரைக்கும் மட்டும் பிளர் பண்ணும் அப்படின்னா இது போல கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து கட் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க பிளர் சைடு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம வந்து பிளர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பிளர் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க பிளர் டைப் வந்து ஒரு சில டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளிக் பண்ற பாருங்க. இதுல எந்த டைப்ல வந்து நீங்க பிளர் பண்ணணுமோ அதை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த மெத்தட்ல வந்து நான் பிளர் பண்ற சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிளர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுமோ நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஆகும். உங்களுக்கு தேவையான மாதிரி இன்க்ரீஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து ஓகே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்த பிறகு வந்து பாருங்க இப்போ இந்த கிளிப்புக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளர் வந்து பண்ணியாச்சு. இது போல நீங்க வந்து அதுக்கு மட்டும் நீங்க பிளர் பண்ணணும் அப்படின்னா நீங்க தனியாக வந்து பிளர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கிளிப்பு மொத்தமா வந்து பிளர் பண்றது. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ முழுக்க அந்த கிளிப்பு ஃபுல்லாக அந்த ஃப்ரேம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளர் பண்றது. இது வந்து நம்ம குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இப்படி இதை நீங்க செலக்ட் பண்ணும்போது இது வந்து குறிப்பிட்ட இடத்துல மட்டும் லைட்டா தெரியுற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ முழுக்க இது ஃபுல்லா தான் வந்து பாத்தீங்கன்னா பிளர் பண்ண முடியும். ஓகே, மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டோட்டலா பிளர் ஆயிடும். இப்போ இதுல மட்டும் கடைசியா இருக்கு பாருங்க, இந்த பிளர் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு தேவையான இடத்துல லைட்டா தெரியுற மாதிரி இப்படி வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் வந்து பயன்படுது. உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்க வந்து பிளர் ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ இதுல பிளருக்கு அப்புறம் ஒபாசிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒபாசிட்டி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஒபாசிட்டி வந்து கிளிக் பண்றேன். ஒபாசிட்டி வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஒபாசிட்டி கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து ஒபாசிட்டி அப்படின்றது இப்போ வீடியோ கிளிப் வந்து இதுல வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. அந்த வீடியோ கிளிப் வந்து அந்த பேக்ரவுண்ட்ல லைட்டா வந்து தெரியணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க இந்த ஒபாசிட்டி கம்மி பண்ணும்போது அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா டல்லா வர மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் டல்லா வர மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் வந்து பண்ற பாருங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் இருக்குல்ல, பேக்ரவுண்ட்ல வந்து இப்போ நான் வந்து ஒரு கலரை வந்து செட் பண்ணி கிரீன் கலர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து நான் இந்த ஒபாசிட்டியை வந்து நான் கம்மி பண்ண போறேன். ஒபாசிட்டி வந்து கம்மி பண்றேன். கம்மி பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க அந்த பேக்ரவுண்ட் என்ன கலர் செட் பண்ணாலும் அந்த பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டே தெரியுது. வீடியோ வந்து அந்த பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து கம்மி பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் வந்து தெரியுது. இது போல அந்த பேக்ரவுண்டும் அந்த வீடியோவும் நீங்க வந்து சிங்க் பண்ணணும் அப்படின்னா இது போல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பின்னாடி எதனா ஒரு பேக்ரவுண்ட்ல இமேஜ் கூட வச்சுக்கலாம், அது பொருந்துற மாதிரி. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்ல முடியும், முழுசா வந்து ஃபிட் ஆகிற மாதிரி சொல்ல முடியாது. உங்களுடைய வீடியோக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் ப்ளே பண்ற பாருங்க. ப்ளே பண்ணும்போது பாத்தீங்கன்னா தெரியும் அந்த பேக்ரவுண்டும் அந்த வீடியோவும் எந்த மாதிரி சிங்க் ஆகி வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இது போல உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி உங்களுடைய மைண்ட் எப்படி வேலை செய்யுதோ அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒபாசிட்டி அப்படின்றது எதுக்காக பயன்படுதுன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒபாசிட்டி அப்படின்றது அந்த வீடியோ வந்து டிம் ஆக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இதுல ஒபாசிட்டிக்கு அப்புறம் ஜூம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜூம் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜூம் வந்து கிளிக் பண்றேன். இந்த ஜூம் அப்படின்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல ஜூம் அவுட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஜூம் அவுட் சொல்லிட்டு இருக்கு. ஜூம் அவுட் வந்து வைக்கிறேன். ஜூம் அவுட் அப்படின்னா இப்போ வந்து வீடியோ கிளிப் வந்து இருக்கு, ஒரு சின்னதா ஒரு வீடியோ கிளிப் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோ கிளிப் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஜூம்ல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ கிளிப் அந்த முடிகிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூம் அவுட் வந்து ஆகும். ஓகே, அது போல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் இன். இப்போ ஜூம் இன் அப்படின்னா இப்போ ஜூம் கம்மி ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் வந்து அதிகமாகும். இது போல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ஜூம் கம்மியாகிற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளிப்போட ஜூம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அது போல மூவ் ரைட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வீடியோ வந்து போதும் அப்படின்னா கடைசியா முடியும் போது ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா முடியும். அது போல லெஃப்ட் நீங்க லெஃப்ட்ல முடி வைக்கணும் அப்படின்னா அதோட பண்ணிக்கலாம். அது போல மூவ் டவுனு மூவ் அப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து அப்படி மேலே போற மாதிரி கீழே வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பு ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம செட் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஜூம் அப்படின்றது. ஓகே, இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் கிளிப்புக்கும் வச்சுக்கலாம். மொத்த கிளிப்பு நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா அப்ளை டு ஆல் இருக்கு. அப்ளை டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கிளிப்புக்கும் செட் ஆயிடும். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு தேவையில்லை இது. இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துறேன்.
ஓகே, இப்போ இதுல ஜூமுக்கு அப்புறம் மோசைக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மோசைக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஃபீச்சர் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து பிளர் பண்றதுக்காக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பிளர் டோட்டலாவே அந்த மொத்தமா பிளர் பண்றதுக்காக அந்த பிளர் யூஸ் பண்றது. இது மோசைக் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு பிளேஸை வந்து நம்ம பிளர் பண்றதுக்காக இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இதுலயே வந்து பாருங்க, இதுல பாக்ஸ்ல பிளர் பண்ற மாதிரியும் சர்க்கிள்ல பிளர் பண்ற மாதிரியும் இதுல இப்போ வந்து பாருங்க ஒவ்வொரு சைஸா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன சைஸ்ல நீங்க வந்து பிளர் பண்ணுமோ அந்த சைஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த இடத்த பிளர் பண்ணுமோ அந்த இடத்த மட்டும் இது போல வந்து பாத்தீங்கன்னா பிளர் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான சைஸை நீங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க ரவுண்டு செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கான பிளர் எந்த பிளர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிளரை வந்து இது போல நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளரை செலக்ட் பண்ணிட்டு சைஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளரோட சைஸை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். இது போல அந்த பிளரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பிளர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஓகே வந்து கொடுக்குற பாருங்க. ஓகே கொடுக்கும்போது இப்போ இது வந்து ஒரு லேயரா வந்து வந்துடும். இப்போ இது லேயரு நீங்க எதுல இருந்து எது வரைக்கும் நீங்க பிளர் பண்ணுமோ நீங்க வந்து பிளர் வந்து பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ பிளர் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இது போல நீங்க பிளர் பண்றீங்க அப்படின்னா இப்போ ஒரு வீடியோ அப்படின்னா இப்போ நம்ம பிளர் பண்ற இடம் இப்போ என் தலையை பிளர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. என் தலையை பிளர் பண்ணி வச்சிருக்கேன். நான் வீடியோல நான் ஒரே இடத்துல வந்து இருக்க மாட்டேன். ஒரு இடத்த விட்டு நான் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவேன். அதே போலவே அந்த பிளரும் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க இந்த பிளர் வந்து என் தலைக்கிட்ட இருக்கா. இப்போ நான் வந்து இந்த இடத்த விட்டு இப்படி எந்த இடத்துல இப்படி நகர மாதிரி தெரியுதோ அந்த இடத்த நான் இந்த லைன் அப்படி வச்சுட்டு இதுல கீ ஃப்ரேம் சொல்லிட்டு இருப்பேன். கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த பிளர் வந்து லைட்டா கீழே டவுன் பண்ணிக்கலாம். இப்படி டவுன் பண்ணிக்கலாம். மறுபடியும் லைட்டா மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் எந்த இடத்துக்கு நகரணும் இப்போ அந்த இடத்த வந்து மறுபடியும் நகர்த்திக்கலாம். ஓகே, அதே போலவே வந்து பாருங்க நீங்க எந்தெந்த இடத்துல நீங்க நகர்றீங்களோ ஓகே அதே போல நீங்க எந்தெந்த இடத்துல நகர்றீங்களோ அப்படிலாம் அப்படி வச்சுட்டு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல நீங்க வந்து கீ ஃப்ரேம்ல நீங்க வச்சுட்டு நீங்க வந்து நீ நகர்ற இடத்தெல்லாம் நீங்க வந்து லைட்டா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாலே போதும். அந்த இடத்துல கீ ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிடுச்சு. இது போல கீ ஃப்ரேம் வச்சுட்டு நீங்க வந்து ஒவ்வொரு இடமா அப்படி நகர்த்தி விட்டீங்க அப்படின்னா கரெக்டா அந்த நீங்க எங்கெங்கெல்லாம் மூவ் பண்றீங்களோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளர் அப்படின்றது வந்து அப்படியே தொடர்ச்சியா வரும். இப்போ நான் ப்ளே பண்ற பாருங்க பிளர் பண்ணது. ஓகே, இப்போ நான் வந்து பிளர் பண்ணது ப்ளே பண்ணியிருக்கேன். இது போல நீங்க வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த பிளர் எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து நகர்த்தணுமோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை பிளர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து நீங்க கரெக்டா வந்து பிளர் வந்து பண்ணிக்கலாம். கரெக்டா ட்ராக் பண்ணி கொண்டு போய் நீங்க வந்து பிளர் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈஸியா வந்து உங்களுக்கு எந்த இடத்த பிளர் பண்ணுமோ இது போல நீங்க வந்து பிளர் வந்து பண்ணிக்கோங்க ட்ராக் பண்ணி. ஓகே, இதுக்காக நீங்க கீ ஃப்ரேம் வந்து பயன்படுத்தலாம். ஓகே, நான் வந்து இதை டெலீட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மோசைக் அப்படின்றது எதுக்காக பயன்படுத்த சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து வீடியோல ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து நீங்க பிளர் பண்றதுக்காக இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே ஓகே இதை எடிட் பண்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீ ஃப்ரேம், லாக், டூப்ளிகேட் கொடுத்துருக்காங்க. இப்போ டூப்ளிகேட் அப்படின்னா இங்க ஒரு இடத்த பிளர் பண்றீங்க அப்படின்னா மறுபடியும் டூப்ளிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொன்று வந்துடும் மேல. இப்போ நீங்க அதே டூப்ளிகேட் எடுத்து நீங்க வேற எதனா பிளர் பண்ணணும் அப்படின்னா பிளர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எதுக்காக டூப்ளிகேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லேயர் இருக்குல்ல இந்த லேயரை லாங்கா வந்து நீங்க இழுத்து விட்டு இது போல லாங்கா பிளர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படி பிளர் பண்ணிருக்கும் போது இன்னொரு இடத்த அது போல பிளர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம பிளரை கிளிக் பண்ணி நம்ம வந்து மறுபடியும் ட்ராக் பண்ணி கொண்டு போனா டைம் வேஸ்ட். அதுக்காக டூப்ளிகேட் கொடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதே போலவே இன்னொன்று இதுல ஒரு காப்பி வந்துடும். அதை நம்ம கொண்டு வந்துட்டு நம்ம மறுபடியும் இன்னொரு இடத்த இதில் பிளர் பண்ணணுமோ அதுல வந்து நம்ம வச்சு நம்ம வந்து பிளர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ 2 லேயரா வந்துருச்சு. ஈஸியா இன்னொரு லேயரை நம்ம வந்து காப்பி பண்ணி டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல லாக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எங்கேயும் நகராத அளவுக்கு நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது டூப்ளிகேட் டெலீட் இருக்கு. டெலீட் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பாட்டம் வந்து பாருங்க ஸ்பிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்பிட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பிளர்ரே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா கட் பண்ணி நம்ம வேற இடத்துல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஸ்பிட்டை கிளிக் பண்ணி ஸ்பிட் அதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் டெலீட் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து நம்ம டெலீட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளா வந்து நம்ம ஒரு பொசிஷனா நம்ம செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட், ரைட்டு, பாட்டம், மிடில், டாப்னு சொல்லிட்டு நம்மளாவும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க சின்னதா நம்ம வந்து நகர்த்துற மாதிரி லைட்டா நகர்த்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளாவே கையிலே அந்த பிளர்ரை வந்து நம்மளா கையில நகர்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பாருங்க 1x, 2x, 3x, 5x, 10x இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3x வந்து வைக்கிறேன். 3x வச்சுட்டு நகர்த்தும் போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா வந்து நகரும். இப்போ வந்து 10x வைக்கிற மாதிரி 10x வைக்கும்போது இன்னும் அந்த பிளர் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா நகரும். இது வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த பிளர்ல நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இன்னும் ஒப்பாசிட்டி இருக்கு. ஒப்பாசிட்டி வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி அப்படின்றது அந்த பிளர் அப்படின்றது லைட்டா நம்ம டல்லாக்கிறதுக்காக யூஸ் பண்றதா ஒப்பாசிட்டி அப்படின்றது. ஒப்பாசிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம். லைட்டா நம்ம வந்து டம்மியாக்கிறதுக்காக. ஓகே, இதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இந்த பிளர்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்து முடிச்சாச்சு.
ஓகே, இப்போ மோசிக் பெற பத்தி பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ மோசிக் அப்புறம் மேக்னிஃபையர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். இப்போ வந்து உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ வந்து நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அந்த வீடியோல ஒரு பாயிண்ட் மட்டும் அது வந்து ரொம்ப சின்னதா தெரியுது, குட்டியா தெரியுது. அதை வந்து நீங்க ஹைலைட் பண்ணி பெருசா காமிக்கணும் அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து நீங்க பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்காக சொல்றேன். இதை வந்து கிளிக் பண்ற பாருங்க, மேக்னிஃபையர் அப்படின்றத கிளிக் பண்ணி எடுத்து வந்து பாருங்க, இதுல வந்து ஷேப்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து பாக்ஸ், இதுலயே வந்து பாருங்க டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துப்போம். இப்போ வந்து என்னுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, என்னுடைய ஃபேஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா, என்னுடைய ஃபேஸ்ல வந்து வச்சுட்டு நம்ம வந்து என் ஃபேஸை வந்து லைட்டா ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஜூம் பண்ணி என்னுடைய ஃபேஸை மட்டும் நம்ம வந்து ஹைலைட் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைலைட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து பார்த்துருப்பீங்க, இது போல நிறைய பேரோட ஃபேஸ்ல அந்த பூமர் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகே, இதுலேயே வந்து பாருங்க ஒயிட், ரெட், அந்த பார்டர் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட இதுல வந்து பார்டர் கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த பார்டர் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். தேவையான மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூம் பண்றதுக்காகவும் அந்த ஃபேஸ் வந்து ஜூம் பண்றதுக்காகவும் ஜூம் கம்மி பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேஸ் மட்டும் இல்ல, நீங்க வந்து எந்த பாயிண்ட் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுமோ, இது போல நீங்க வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணுமோ, நீங்க வந்து அந்த பாயிண்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க பார்டர் கலரையும் பார்டர் சைஸையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும், பார்டர் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ வச்சுக்கலாம், இல்ல பார்டரே வேணாம் அப்படின்னா கூட நீங்க வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், பார்டர் சைஸ் ஓரளவுக்கு லெவலா வச்சுட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வந்து ரவுண்ட் ஷேப் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பயன்படுது. இப்போ ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா பயன்படுது. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இது மாதிரி கிளிக் பண்றேன், கீ ஃப்ரேம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே போலவே இப்போ நீங்க வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நகர்றீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து கீ ஃப்ரேம் நீங்க பயன்படுத்தி இப்போ அந்த ரவுண்ட் இருக்குல்ல அதை மட்டும் நீங்க நகர இடத்துல ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி, கீ ஃப்ரேம் எப்படி ஆட் பண்ற சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து மேலும் சொல்லிக்கிட்டே போனா டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல வந்து பாருங்க எடிட், கீ ஃப்ரேம், லாக், டூப்ளிகேட், டெலிட் இந்த ஆப்ஷன் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போலவே கீழே பாட்டம்ல ஸ்பிளிட், டெலிட், பொசிஷன், ஒபாசிட்டி இதெல்லாம் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் இது எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம இதுல கொடுத்துருக்கக்கூடிய மேக்னிஃபையர் அப்படின்றத நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ரிவர்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க ரிவர்ஸுக்கு நம்ம இந்த கிளிப் வந்து எடுத்துப்போம். இந்த கிளிப் வந்து செலக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க ரிவர்ஸ் சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளிப் இப்போ ரிவர்ஸ் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ரிவர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி ஓடுறது பின்னாடி ஓடுற மாதிரி காமிக்கும். இப்போ நம்ம பின்னாடி ஓடுறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி ஓடுற மாதிரி காமிக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து பாருங்க இது வந்து ரிவர்ஸ் வந்து கொடுக்குறேன். ரிவர்ஸ் கொடுக்கும்போது ப்ராசஸிங் சொல்லிட்டு உங்களுக்கு இது போல வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு அந்த வீடியோ கிளிப் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வந்து மாத்தி கொடுத்துரும். ஓகே, இப்போ நான் வந்து இப்படி பேசுறேன் அப்படின்னா இப்படி பேசுற மாதிரியும், அதுக்கப்புறம் இப்படி பேசுறேன் அப்படின்னா இப்படி பேசுற மாதிரியும் அது மாத்தி கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் ரிவர்ஸ்ல வந்து நான் மாத்திட்டேன். இப்போ வந்து ப்ளே பண்றேன் பாருங்க. இப்போ வந்து ரிவர்ஸ்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இது போல நீங்க வந்து ரிவர்ஸ்ல நீங்க சேஞ்ச் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரிவர்ஸ் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா ரிவர்ஸ் வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்க வீடியோக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபைனலா ஃப்ரீஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரீஸ் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃப்ரீஸ் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வீடியோ கிளிப்பை நீங்க வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல ஒரு பார்ட்டை மட்டும், அதாவது அதுல ஒரு இமேஜ் கிளிப் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, அதை மட்டும் நீங்க ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, நடுவில் வந்து ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணும்போது நடுவில் வந்து ஒரு இமேஜ், நடுவில் வந்து சென்டர்ல வந்து ஒரு இமேஜ் கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இப்போ உதாரணத்துக்காக சொல்றேன், இப்போ லைட்டாக நகர்த்தும் போது இதுல என்னுடைய ஃபேஸ் லுக் எந்த இடத்துல நல்லா இருக்கோ அந்த இடத்துல நான் இந்த லைனை வந்து வைக்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ இது வந்து பாருங்க இந்த பக்கம் திரும்பி இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இதை வந்து நான் ஃப்ரீஸ் பண்ண போறேன். ஃப்ரீஸ் பண்ணா அப்படின்னா இது வந்து ஒரு இமேஜ் கிளிப்பா சென்டர்ல வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து ஃப்ரீஸ் வந்து கிளிக் பண்ற பாருங்க. ஃப்ரீஸை கிளிக் பண்ணிட்டேன். ஃப்ரீஸை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க அது வந்து கட் ஆகி இப்போ நடுவில் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் ஆயிடும். இப்போ நான் எதை வச்சு நான் வந்து இது பண்ணணும் அது வந்து பாத்தீங்கன்னா இமேஜா வந்து மாறிடும் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து பாருங்க, இப்போ வந்து இது ஒரு இமேஜ் கிளிப்பா வந்துருச்சு. இது வந்து நான் நார்மலா பேக்ரவுண்டா ஸ்டார்டிங்ல எப்படி ஆட் பண்ணணும் அந்த இதுல வந்திருக்கு. நம்ம வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ரொட்டேட் வந்து கிளிக் பண்றேன். ரொட்டேட் கிளிக் பண்ணும்போது வந்து ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா இது நடுவில் ஒரு இமேஜ் கிளிப் ஆயிடும். இது வந்து வீடியோவா இருக்காது. ஃப்ரீஸ் பண்ணும்போது நடுவில் ஒரு இமேஜ் கிளிப்பா வந்துடும். உங்களுக்கு எந்த இடத்த இது போல ஃப்ரீஸ் பண்ணி அந்த இமேஜ் வந்து ஒரு கேப்சர் பண்ணி நீங்க வைக்கணுமோ நீங்க வந்து வச்சுக்கலாம். இது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ், அதாவது ஒரு நிலையாக்குறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்குமே அந்த மெயின் கிளிப், அந்த பேக்ரவுண்ட் கிளிப்பை எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இது வரைக்குமே பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்துதான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேல டாப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயர்ஸும் ஆட் பண்ணி லேயர் கிளிப்பை எப்படி நம்ம ஆட் பண்றது, அது எப்படி அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து பிளஸ் இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோ பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல போட்டோ, வீடியோ, ஸ்டிக்கர் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பிளஸ் கொடுத்துருக்காங்க. மேல வந்து கேலரி மாதிரி ஒரு ஐக்கான் போட்டு பிளஸ் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணும்போது இதுல போட்டோஸ், ஸ்டிக்கர் சொல்லிட்டு வரும். இப்போ போட்டோஸ் வந்து கிளிக் பண்றேன். போட்டோஸ் கிளிக் பண்ணும்போது இதுல வந்து அந்த வீடியோக்கு மேல நீங்க வீடியோவும் ஆட் பண்ணலாம், போட்டோவும் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு
இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன், ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இதே போலவே வந்து பாருங்க, இப்போ இந்த இமேஜை நீங்கள் தேவையான மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ட்ராக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து பாருங்க, ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுல இப்போ இதில் ரீப்ளேஸ் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோக்கு பதிலாக வேற ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னா அந்த ரீப்ளேஸை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் மோஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இது அதுக்கு தேவையான அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, மோஷன். இப்போ அந்த இமேஜுக்கு தேவையான மாதிரி அந்த எடிட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இமேஜ் எப்படிலாம் அந்த வீடியோவில் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு அனிமேஷன் மாதிரி மோஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையான டியூரேஷன் எவ்வளோ நேரத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூரேஷன் இருக்கு. தேவையான மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் நிறைய ஃபோட்டோ வந்து ஸ்லைட் மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சிருக்கீங்க, பக்கத்தில் லேயராக வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை டு ஆல் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து அந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். ஓகே, இதில் வந்து பாருங்க இன்னு அவுட் லூப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வர்றது, அவுட் அப்படின்னா அந்த இமேஜ் கிளிப் வந்து முடியும் போது வரக்கூடிய எஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் அப்படின்றது. இது லூப் அப்படின்றது டோட்டலாகவே அந்த இமேஜ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த எஃபெக்ட் வந்துகிட்டே இருக்கும். அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லூப் அப்படின்றது. இப்போ வந்து பாருங்க இந்த லூப் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா லூப் அப்படின்றது. இப்போ கொடுக்குற பாருங்க, இப்போ கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து இந்த வீடியோ கிளிப்பு கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஆடிட்டு இருக்கும். லூப் அப்படின்றது கடைசி வரைக்கும் ஆடிட்டு இருக்கும். லூப் வந்து இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன் பாருங்க. இப்போ மோஷனில் வந்துட்டு இப்போ லூப் வந்து நான் ஸ்டாப் வந்து பண்ணிக்கிறேன். லூப்பை கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க, இப்போ ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் அனிமேஷன் மட்டும் நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் அனிமேஷன் மட்டும் வரும். லூப் அப்படின்றது அந்த கிளிப் முடிகிற வரைக்கும் வரக்கூடிய அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லூப் அப்படின்றது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதில் மோஷன் கீ ஃப்ரேம் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லாக் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் ஆக சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டூப்ளிகேட், டெலீட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, மறுபடியும் ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி இப்போ வந்து வீடியோ கிளிக் பண்ணிக்கலாம். வீடியோ கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ கிளிப்பை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது போல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆட் பண்ணுற பாருங்க, இது போல வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ வீடியோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது போல வந்து நம்ம ஈஸியாக அழகான ஒரு வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த வீடியோ கிளிப்பை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. மேலே ரீப்ளேஸ் மோஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க தெரியும். மோஷன் வந்து அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து எடிட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீ ஃப்ரேம், லாக், டூப்ளிகேட் இதெல்லாம் எதுக்காகன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ கிளிப்பும் வீடியோ கிளிப்பும் எப்படி நார்மலாக ஆட் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ அந்த வீடியோ பேக்ரவுண்டுக்கு மேலே இப்போ நம்ம எப்படி அதில் வந்து நம்ம ஒரு கிரீன் ஸ்க்ரீனை ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, கிரீன் ஸ்க்ரீன் நம்ம ஆட் பண்ணுறதுக்கும் மறுபடியும் அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி கேலரி மாதிரி அதே கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிட்டு வீடியோவில் வந்து எந்த வீடியோ கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ வச்சிருக்கீங்களோ அந்த கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிக் பண்ணிட்ட பிறகு அந்த கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து வந்துடும். இது போல நீங்கள் கிரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து நீங்கள் செட் பண்ணிட்ட பிறகு ஆட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கீழே பாட்டமில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ரைட்டாக அப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து பாருங்க, உங்களுக்கு குரோமா சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. குரோமா அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. குரோமா வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ நடுவில் வந்து ரவுண்டாக இருக்கு, அதில் ஒரு ப்ளஸ் இருக்கு. அந்த ப்ளஸ்ஸை கொண்டு வந்து எந்த கலரை நீங்கள் ரிமூவ் பண்ணுமோ அந்த கலர் மேலே வந்து வச்சிருங்க. அந்த கலர் மேலே வச்சிருங்க அப்படின்னா அந்த கலர் மட்டும் ரிமூவ் ஆகிடும். இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குரோமா. அந்த கலரை வந்து ரிமூவ் பண்ணுறது கிரீன் ஸ்க்ரீன் இப்படி தான் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த ப்ளஸ்ஸை கொண்டு வந்து கிரீன் ஸ்க்ரீன் மேலே அந்த கிரீன் கலர் மேலே வைக்கும்போது கிரீன் கலர் மொத்தமாக ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ளஸ்ஸை கொண்டு வந்து கிரீன் கலர் மேலே வைக்கிறேன். கிரீன் கலர் மேலே வைக்கும்போது அந்த கிரீன் கலர் மொத்தமாக செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கிரீன் கலர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இப்போ நான் இந்த பட்டன்ல இப்போ ஒரு உள்ள வந்து இருக்குல்ல அந்த ஃபேஸ்புக் பட்டன் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ற மாதிரி அதுல எதுனா கிரீன் கலர் எதனா ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு சைடில் அதில் வந்து சரியாக கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இது வந்து கொடுத்துருக்கான் பாருங்க, இன்டென்சிட்டின்னு சொல்லிட்டு இதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணும்போது அது போல எதனா ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து சால்வ் ஆகிடும். உங்களுக்கு தேவையான மாதிரி எதனா ஒட்டி இருந்துச்சு கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி சரியா பொருந்தல கரெக்டாக வந்து வைக்கணும் அப்படின்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க, அது வந்து செட் ஆகிடும். அது போல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பில் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது இதில். ஓகே, இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ, மாஸ்க், பிளண்டிங் சொல்லிட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளண்டிங் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கிரீன் ஸ்க்ரீன் வீடியோவை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட்டை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து பிளண்டிங் ஆப்ஷன் எப்படி பயன்படுத்துறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் மறுபடியும் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ வீடியோலே வந்து பாருங்க, நம்ம டெம்ப்ளேட் ஒன்று வந்து வச்சிருக்கோம். ஓகே, இந்த டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஏவி பிளேயர் டெம்ப்ளேட்லாம் பயன்படுத்தி நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து அனிமேஷன் வர மாதிரி ஒரு வீடியோ அழகான ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இது போல டெம்ப்ளேட்ஸ்லாம் பயன்படுத்தி தான் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. ஓகே, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளண்ட்ஸ் வந்து இந்த டெம்ப்ளேட்ஸை நம்ம வந்து அதில் வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பயன்படுது. ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இது போல நீங்கள் வந்து அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்க பிளண்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இதுல பிளண்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த பிளண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாவே நான் இதை வந்து ப்ளே பண்றேன் பாருங்க.
அந்த பேக்ரவுண்ட் மேலே வச்சுட்டு இது வந்து நான் ஜூம் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி பறக்குது. இதை வந்து நான் நார்மலாக அந்த இதை பிளாக் கலர் இருக்கு, அந்த பிளாக் கலர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பட்டாம்பூச்சி மட்டும் அது மேலே பறக்கிற மாதிரி செட் பண்ண போகிறேன். ஓகே, அதுக்காக வந்து பாருங்க இது மேலே செலக்ட் பண்ணிட்டு இதில் பிளண்டிங் சொல்லிட்டு பாருங்க. பிளண்டிங் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பிளண்டிங் வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு பிளண்டிங்ல நீங்க இதுல வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒன்னொன்னா வச்சு செக் பண்ண பாருங்க எது பொருந்தும்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து பாருங்க இதோட எது பொருந்தும் அப்படின்னா ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும். ஸ்கிரீன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகும். ஒப்பாசிட்டி தேவையான மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒப்பாசிட்டி வச்சுட்டு இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்க நான் ப்ளே பண்றேன். ப்ளே பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க அழகா அந்த பட்டாம்பூச்சி மட்டும் பறக்குது பாருங்க. அந்த பிளாக் கலர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். டெம்ப்ளேட் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து நம்ம செட் பண்ணணும். பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆயிருக்கு சொல்லிட்டு. இது போல வந்து உங்க வீடியோல நீங்க எதனா டெம்ப்ளேட் ஆட் பண்ணி உள்ள எதனா ஒரு எஃபெக்ட்டோ எதனா ஒன்று வைக்கணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கோங்க. இந்த ஏவி பிளே டெம்ப்ளேட் அப்படின்றது யூடியூப்லேயே வந்து நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இது போல பிளண்டிங்ல போய்ட்டு ஸ்க்ரீனை கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அழகா செட் ஆயிடும். நீங்க வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட் பண்றதுக்காகவோ நீங்க உங்களுடைய யூடியூப் வீடியோ எடிட் பண்றதுக்காக கூட நடுவில் இது போல வந்து கிரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் எதனா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிளண்டிங்ன்றது அதுக்காக தான் யூஸ் ஆகுது. பிளண்டிங் அப்படின்றது இந்த வீடியோ ஆட் பண்றதுக்காக மட்டும் இல்ல. இப்போ உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நான் இந்த போட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சொல்லி வச்சுக்கோங்க. இந்த போட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த போட்டோ ஆட் பண்ணிட்டேன். இந்த போட்டோ வந்து அந்த வீடியோட நான் வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த பிளண்டிங்கை பயன்படுத்தலாம். பிளண்டிங் வந்து நான் கிளிக் பண்றேன். பிளண்டிங் கிளிக் பண்ணும்போது இதுல நிறைய இருக்கு. டார்க்கு, லைட்டிங் நிறைய இருக்கு. இதுல ஸ்க்ரீன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ணும்போது இப்போ வந்து அந்த லைட்டாக வந்து தெரிந்து பாருங்க அந்த வீடியோ. இது போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பிளண்டிங்ல இது வந்து ஒப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. லைட்டாக கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியுற மாதிரி வச்சுட்டு மீதி வந்து அந்த வீடியோ தெரியுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது போல நீங்க வந்து நிறைய கிளிப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை டு ஆல் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லா கிளிப்புக்கும் வந்து செட் ஆயிடும். அப்ளை டு ஆல் அப்படின்றது எதுக்காக பயன்படுத்த சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வந்து இதை செட் பண்ணி எடிட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஓகே, நான் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எதுக்காக பயன்படுத்த சொல்லிட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எப்படி சொல்றேன். உங்களுக்கு வந்து தெளிவா நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வீடியோ எப்படியோ அதுக்கேற்ற டெம்ப்ளேட்டை நீங்க வச்சு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளண்டிங் ஆப்ஷன் வந்து பயன்படுத்தணும். நீங்க ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் பிளண்டிங்ல இருக்கிறது எல்லாமே. இதுல இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி செட் பண்ணும்போது எதோட உங்களுடைய வீடியோவும் அந்த மேலே ஆட் பண்ணக்கூடிய வீடியோ இருக்கட்டும் ஃபோட்டோ இருக்கட்டும் பொருந்ததோ அது வந்து நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இது வந்து நாம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அதில் வந்து பிளண்டிங் வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த மாஸ்க் எதுக்காக பயன்படுத்தலாம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு வீடியோ வந்து ஓடிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் வீடியோ வந்து சைடில் ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்து அந்த வீடியோக்குள்ள வந்து சின்னதா ரவுண்டா வந்து அதுக்குள்ள வந்து சின்னதா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா நீங்க வந்து சைடில் வந்து ஒரு பேசுற மாதிரி இப்படி ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கோங்க. உட்காந்து பேசுறீங்களோ நீங்க நின்று பேசுறீங்களோ தெரியாது. அது அப்படி ஒரு வீடியோ எடுத்துட்டு நீங்க கரெக்டா எந்த இடத்துல நீங்க சைடில் வைக்கணுமோ அந்த இடத்துல அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து பாருங்க இதுல மாஸ்க் சொல்லிட்டு இருக்கு. மாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ரவுண்டா இருக்கு பாருங்க. இதுல இந்த ரவுண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நீங்க கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க வந்து கீழே வச்சதுக்கும் அதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு தேவையான மாதிரி நீங்க ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவு பேச வேணுமோ சின்னதா கீழே பாட்டம்ல ஜூம் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த பிளர் வந்து கீழே ஒரு ஆரோ இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த பிளர் வந்து வரும். இப்போ தேவையான பிளர் வச்சுக்கோங்க. பிளர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆன மாதிரி இருக்கும். பேக்ரவுண்டோடையும் நீங்க பேசுற அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடும், சிங்க் ஆயிடும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பொருந்திடும். அதுக்கப்புறம் நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ வந்து அழகா வந்து நீங்க கீழே வந்து பேசுற மாதிரியும் சைட்ல அந்த வீடியோ ஓடுற மாதிரி இருக்கும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ மாஸ்க் அப்படின்றது அதுக்காக மட்டும் இல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்காக அதுல வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா இருக்கட்டும் அல்லது ஷார்ட்ஸா இருக்கட்டும் இது போல பார்த்தீங்க அப்படின்னா அதுல மாஸ்க்கை பயன்படுத்தி நிறைய அனிமேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அழகா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரீல்ஸ் வீடியோ வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். அங்கே வச்சுட்டு கீழே பாட்டோட மாஸ்க் கொடுத்துட்டு இதில் வந்து பாருங்க லீனியர் மிரர் சொல்லிட்டு இருக்கு. இது போல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுட்டு அது வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி நீங்கள் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து அழகா அப்படி திருப்பி வச்சு ஒவ்வொரு கீ ஃப்ரேமும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். அழகா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகும். இப்போ வந்து பாருங்க நான் வந்து இதை ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது இப்போ வந்து அந்த வீடியோவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அழகா இப்படி ரொட்டேக்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அது வந்து செட் ஆகும். இது போல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீடியோஸ்லாம் வந்து நிறைய மேக் பண்ணுவாங்க. இது வந்து நான் இப்போ வந்து தெளிவாக சொல்ல முடியாது, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்ல தான் முடியும். இதுலேயே வந்து பாருங்க நிறைய சைஸ் இருக்கு. மாஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டாக இருக்கிற மாஸ்க்லாம் இருக்கு. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதுலேயே வந்து நிறைய இருக்கு. ஓகே, உங்களுடைய வீடியோ எடிட்டிங்க்கு பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் பயன்படுத்துறது எல்லாமே. நான் ஷார்ட்டாக இது எதுக்காக பயன்படுத்த சொல்லிட்டேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்டாக இதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்ல மாஸ்க்கை பயன்படுத்தி நிறைய பேர் எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஓகே, இதை நான் வந்து இந்த ஆப்ஷன் எதுக்காக பயன்படுத்த சொல்லும் போது அதை வந்து டீட்டெயிலாக உள்ள போயிட்டு சொல்ல முடியாது. இன்னும் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து இதை டெலிட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் மாஸ்க்கை வந்து பார்த்து முடிச்சாச்சு. பிளண்டிங், மாஸ்க், குரோமா இது எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ற இந்த ஃபீச்சர் எதுக்காக, இந்த ஆப்ஷன் எதுக்காக பயன்படுது அப்படின்னா இப்போ வந்து ஒரு வீடியோ லேயரை வந்து மேலே ஆட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ வந்து இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே வந்து ஆட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இது போல
இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து சவுண்ட் வந்து வரும். இதில் நீங்கள் வந்து சாங் எதனா வச்சிருப்பீங்க, எதனா மியூசிக் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ சொல்லிட்டு பாருங்க. இதை நீங்கள் கொடுக்கும்போது இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகி தனியாக வந்துடும். மியூசிக்கில் வந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தனியாக வந்து நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்றது ஒரு வீடியோல இருந்து ஆடியோவை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். கீழே வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மியூசிக் எடிட் பண்ணுறதை நம்ம வந்து அப்புறமா பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து பாருங்க, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ வந்து பார்த்தாச்சு. ரீஸ்டோர் ஆடியோ சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ அந்த வீடியோ கிளிப்பில் வந்து எந்த ஒரு சவுண்டுமே வராது. இப்போ வந்து நீங்கள் மேலே இருந்தது வந்து நான் டெலீட் வந்து பண்ணிட்ட பிறகு எனக்கு வந்து திரும்ப இதே வீடியோவில் நான் வந்து பிரித்த அந்த ஆடியோ வந்து நான் மறுபடியும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா திரும்ப இதில் வந்து பாருங்கள் ரீஸ்டோர் ஆடியோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரீஸ்டோர் ஆடியோ அப்படின்றத கிளிக் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக பிரித்து டெலீட் பண்ணது வந்து திரும்ப வந்து இது கூட வந்து சேரும். ஓகே, இதில் வந்து ரீஸ்டோர் ஆடியோ வந்து கொடுக்குறேன். ரீஸ்டோர் ஆடியோ கொடுக்கும்போது இப்போ வந்து சவுண்ட் வந்து வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் இது இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ சொல்லிட்டு இப்போ வந்து வந்துருச்சு பாருங்கள். மறுபடியும் கிளிக் பண்ணி அப்படின்னா ஆடியோ வந்து தனியாக பிரிஞ்சிடும். ஓகே, இது போல நீங்கள் டெலிட் பண்ணி நீங்கள் வந்து ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னா ரீஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றா சேர்ந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஆட்டோ கேப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கேப்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் எதனா பேசியிருப்பீங்க, இதனா லிரிக்ஸ் வந்து வரும். இப்போ இந்த வீடியோவில் எதனா பேசியிருப்பீங்க, லிரிக்ஸ் வந்து வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து கேப்ஷனாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஆட்டோ கேப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து ஆட்டோ கேப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ லோடிங் ஆகி இப்போ இந்த பேஜ் வந்து வந்துடும். இதில் ட்ரான்ஸ்லேட் டூ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ டிடெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இது வந்து ட்ரான்ஸ்லேட் டூ சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுடைய லாங்குவேஜ் இருந்தால் நீங்கள் அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பிறகு இதில் கன்வெர்ட் சொல்லிட்டு கன்வெர்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கன்வெர்ட் வந்து கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் டு VN Pro சொல்லிட்டு இருக்கு. இது வந்து நம்ம டாப் அப் பண்ணி தான் கேப்ஷன் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கேப்ஷன் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே அவங்க பேசுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக வந்து வரும், லைனாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் அப்படின்றது. அது போல் நீங்கள் வந்து இதில் நீங்கள் பேசியிருந்தாலும் சரி, எதனா ஒரு லிரிக்ஸ் இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கீழே டெக்ஸ்ட்டாக வந்து வரும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஷன்ஸ் பயன்படுத்தலாம். ஆட்டோ கேப்ஷன்ஸ் அப்படின்றத பயன்படுத்திக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டாப் அப் பண்ணி தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து டெலீட் வந்து பண்ணிக்கிறேன் இதை. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வீடியோ கிளிப்பை எடிட் பண்ணுறதுல எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இதில் ஒரு சிலது மட்டும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிருக்கும். இப்போ இதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு வீடியோ கிளிப்பாக இருக்குது. இப்போ இந்த வீடியோ கிளிப்பை நம்ம வந்து ஒரு மெயின் கிளிப்பாக மாற்றணும் அப்படின்னா கூட மாற்றிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி இதில் வந்து மெயின் ட்ராக் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பிப் ட்ராக்காக என்னமோ இருந்துச்சு. அதை நம்ம கிளிக் பண்ணும்போது அது வந்து லேயராக மாறிச்சு. லேயராக நீங்கள் வந்து ஒரு மெயின் கிளிப்பாக மாற்றணும் அப்படின்னா இதில் மெயின் ட்ராக் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து மெயின் ட்ராக்கை வந்து மாற்றிக்கலாம். மெயின் ட்ராக் வந்து கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க பின்னாடி வந்து இது வந்து ஒரு கிளிப்பாக வந்து ஆட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ மறுபடியும் வந்து இதை வந்து நீங்கள் லேயராக மாற்றணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து பாருங்க மறுபடியும் இதில் வந்து பிப் ட்ராக் சொல்லிட்டு இருக்கு. பிப் ட்ராக் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் அது வந்து லேயராக மாறிடும். இது வந்து லேயர்லேருந்து நீங்கள் வந்து மெயின் ட்ராக் வந்து லேயராக மாற்றணும் அப்படின்னா கூட இது போல நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து பயன்படுது. இதில் நம்ம வந்து வேறு எதனா விடுபட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் விடுபடலை. இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இதில் ஃபேடு பொசிஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கல. ஓகே, இதில் ஃபேடுனா என்ன, பொசிஷன் என்ன பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வால்யூம் சொல்லிட்டு இருக்கு, வால்யூம் வந்து பார்த்துடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க இப்போ ஒரு கிளிப்பை நீங்கள் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. இந்த கிளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து வரும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து பார்த்துலாம். இப்போ நான் வந்து வால்யூம் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வால்யூம் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். வால்யூம் கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த வீடியோக்கு வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 150 வரைக்கும் இதில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் இந்த கிளிப்போட சவுண்டை மியூட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப 0ல கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா அந்த கிளிப்போட சவுண்ட் வந்து மியூட் ஆகிடும். இது நீங்கள் மியூட் பண்ணுறதுக்காக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது போல வந்து பாருங்க நிறைய வீடியோ கிளிப் இருக்கு. மொத்தத்துக்கு நான் மியூட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அப்ளை டு ஆல் இருக்கு. இது போல பக்கத்தில் நிறைய வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அப்ளை டு ஆல் கொடுக்கும்போது எல்லா கிளிப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து மியூட் ஆகிடும். ஓகே, இது போல நீங்கள் வந்து மியூட் பண்ணோம் அப்படின்னா கூட மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கூட இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை டு ஆல் கொடுக்கும்போது எல்லா கிளிப்புக்கும் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து செட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வால்யூம் வந்து பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபேட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஃபேடை கிளிக் பண்ணும்போது இதில் வந்து பாருங்க ஃபேட் இன் ஃபேட் அவுட் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து காமனாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மியூசிக் எடிட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது தான். இது வந்து சேம் மியூசிக் தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிருக்கீங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்திருக்கும், ஆடியோ வந்திருக்கும். அந்த ஆடியோ வந்து அந்த ஆடியோட சவுண்ட் வந்து கம்மியாகி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஃபேட் இன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஃபேட் இன் இன்க்ரீஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு கம்மியாகி இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் இன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது சைடில் வந்து அந்த இதில் வந்து பாருங்க அந்த ட்ராக்ல கோடு மாதிரி வந்து சைடில் வந்து மேப்ல மாதிரி வந்து பாருங்க சைடில் அப்படி கோடு மாதிரி போகும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது தெரியும் எந்த அளவுக்கு கம்மியாகி இன்க்ரீஸ் ஆக சொல்லிட்டு. அது ஓகே, இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபேட் அவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேட் அவுட் அப்படின்றது அந்த வீடியோ கிளிப்போட ஆடியோ வந்து கடைசியாக எந்த அளவுக்கு
சவுண்டு கம்மியாகி முடியும் அப்படின்ற செட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் அப்படின்றது. இப்போ ஃபேட் அவுட் என்ன இன்க்ரீஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த மேப்பில் சேர்த்து பாருங்கள் எந்த அளவுக்கு கம்மியாகி முடியுது சொல்லிட்டு. ஓகே, இது போல நீங்கள் செட் பண்ணால் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இது போல நீங்கள் நிறைய 2-3 கிளிப்பை பக்கத்தில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை டு ஆல் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை இந்த கிளிப் மட்டும் செட் பண்ணோம் அப்படின்னா ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஃபேட் இன்னா என்ன, ஃபேட் அவுட்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் ப்ராக்டிகலாக செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் இது போல இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஆடியோ வச்சு கேளுங்க. இப்போ வந்து ஃபேட் இன் அப்படின்னா ஸ்லோவாகி இன்க்ரீஸ் ஆகும், ஃபேட் அவுட் அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்து கம்மியாகும் சவுண்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்றது. ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபேட் வந்து பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பொசிஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பொசிஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். நம்ம பொசிஷன் வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. லெஃப்ட்டு, சென்டர், ரைட்டு, டாப்பு, பாட்டம், மிடில் சொல்லிட்டு நம்ம வந்து அந்த நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிளிப்பை எப்படிலாம் நம்ம மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணக்கூடிய விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஓகே பொசிஷன் அப்படின்றது. இது வந்து பாருங்கள் 10x நான் செட் பண்ணியிருக்கேன். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே கையிலே கூட நகர்த்தி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி 3xோ 5xோ நீங்கள் சின்ன கம்மியாக நகர்த்தணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் வேகமாக நகர்த்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10xல வச்சுக்கலாம். 10xல வைக்கும்போது மேகம் நகரும். மேலே நகர்த்தினா மேலே, கீழேனா கீழே, உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் நகர்த்திக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து நீங்கள் பார்க்கல, ஏன்னா சின்ன விஷயம் தான், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. வேறு எதுனா பார்க்காம இருக்கா? ஓகே, இப்போ நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம பார்க்க மறந்துடும். அதாவது நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுற ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து பார்க்க மறந்துடும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டு பிறகு இப்போ இதில் வந்து பாருங்க கட் அவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்ஷன். கட் அவுட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கட் அவுட் ஆப்ஷன் எதுக்காக பயன்படுது அப்படின்னா ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இதில் வந்து பாருங்க கட் அவுட் சொல்லிட்டு கட் அவுட் வந்து கிளிக் பண்ணுறேன். கட் அவுட் கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்கள் இந்த இமேஜ் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த இமேஜில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, உங்களை மட்டும் கட் பண்ணி அழகாக வந்து கொடுத்துரும். இப்போ வந்து கட் அவுட் வந்து கிளிக் பண்ணுற பாருங்க. கட் அவுட் வந்து கிளிக் பண்ணும்போது ரிமூவிங் சொல்லிட்டு இது போல லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க அழகாக வந்து இப்போ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இதில் வந்து பாருங்க பீப்புளில் செலக்ட் ஆயிருக்கு. பீப்புளில் செலக்ட் ஆகிறதுனால இப்போ நம்ம வந்து பீப்புளை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இது வந்து அனிமல், பேக்ரவுண்ட், இது போல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை, பிளான்ட், ஃபுட்டு, இது ஆர்கிடெக்சர், ஃப்ளவர், வாட்டர், பீச், ஹில் சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது போல நீங்கள் எது ரிமூவ் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இது போல நீங்கள் எது செலக்ட் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அப்படின்னா அதை தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிடும். இப்போ பீப்புள் செலக்ட் பண்ணிக்கிறதுனால பீப்புள் மட்டும் இருக்கு, மீதி பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுச்சு. இது போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பாருங்க மாடிஃபை ஏரியா, இது வந்து மாடிஃபை ஏரியான்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து எந்த இடம் உங்களுக்கு வேண்டாமோ அது லப்பரை செலக்ட் பண்ணி எரேசரை செலக்ட் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல எதுனா உங்களுக்கு தேவையில்லாம இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து சைஸை நீங்க கம்மி பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நீங்க அழிச்சிடலாம். அதாவது ப்ரஷ் இருக்கு, உங்களுக்கு எதுனா ஒரு இடம் வேணும் அப்படின்னா அதை ப்ரஷ் வச்சு அந்த இடத்த வந்து நீங்க அந்த வர வச்சுக்கலாம் ப்ரஷ் வச்சு. ஓகே, ஆப்செட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கோ, அதோட திக்னஸ். ஓகே, இப்போ வந்து நான் ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க செட் ஆயிடுச்சு. இது போல நீங்க வந்து நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பழைய மாதிரி வேணும் அப்படின்னா ரீஸ்டோர் வந்து கொடுக்கறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இது போல நீங்க வந்து கட் அவுட் கொடுத்துட்டு நீங்க வந்து டன் கொடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு டன் கொடுத்தீங்க அப்படின்னா அழகா வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி உங்களுடைய போட்டோ வந்து நீங்க அந்த வீடியோல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது போல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ அழகா வந்து ரிமூவ் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இந்த இடத்துல தான் வச்சுக்கிறேன். இது போல வீடியோல போட்டோ அழகா ஒரு போட்டோ இருக்கு அப்படின்னா அந்த போட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி அந்த இமேஜ் மட்டும் இதுல வந்து வச்சுக்கோங்க. இதுல வந்து பாருங்க ஃப்ளோ சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து பாருங்க ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்குள்ள போயிட்டு ஏஐ வழியாக நம்ம வந்து அந்த இமேஜ் எடிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நான் சொல்லணும் அப்படின்றத சொல்றேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பாருங்க டோட்டலா அந்த வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்றது, ஒரு போட்டோ கிளிப் ஆட் பண்ணி எப்படி எடிட் பண்றது சொல்லிட்டு அது இருக்கக்கூடிய ஆப்ஷன் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணி அதை எப்படி எடிட் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். மறுபடியும் அதுக்காக இதுல ப்ளஸ் இருக்கு பாருங்க, கேலரி போட்டு மறுபடியும் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து பாருங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ இந்த பேஜ்ல வந்து இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. எலமெண்ட்ஸ்ல வந்து ஷேப்ஸ், அதுக்கப்புறம் லைன் ஃப்ரேம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாருங்க சோசியல் மீடியா லோகோ, சோசியல், அதுக்கப்புறம் இதுல வந்து பாருங்க எக்கச்சக்கமா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கரை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா நிறைய வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணலாம். இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க இது எலமெண்ட்ஸ்ல இருக்கு. இப்போ பக்கத்துல இம்போர்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இம்போர்ட்ஸை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஸ்டிக்கரை வேற எதனா ஆட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் இருக்கு, ஆட் கிளிக் பண்ணி நீங்க வந்து எங்க இருந்து வேணா நீங்க இம்போர்ட் பண்ணி கூட நீங்க வந்து பயன்படுத்தலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேவரட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் வந்து பாருங்க எலமெண்ட்ஸ்ல நீங்க எடுத்து ஃபேவரட்ல கூட நீங்க போட்டோ வச்சு இதுல வந்து ஃபேவரட்ல போட்டதால இருக்கும். நீங்க வந்து அதிகமாக யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து டக்கு டக்குன்னு இதுல வந்து எடுத்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய வீடியோக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கிஃபி சொல்லிட்டு இருக்கு லாஸ்டா. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அனிமேஷன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து இது போல வந்து நிறைய இருக்கும். இது போல ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய வீடியோக்கு வந்து பயன்படுத்தலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக இந்த ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ற பாருங்க. இந்த ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்றேன். இந்த ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்ட பிறகு இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக பயன்படுத்த உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த ஸ்டிக்கர் வந்து நீங்க ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு லென்த்துக்கு வேணுமோ. அதுக்கப்புறம் வந்து பாருங்க அந்த ஸ்டிக்கர் எடிட் பண்ற ஆப்ஷன்லாம் கீழே வந்து கொடுத்துருக்காங்க.
இதுல கீழே பாட்டம்ல கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே நம்ம பார்த்த ஆப்ஷன் தான். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனும் இதுக்காக பயன்படுத்த சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே நம்ம பார்த்தது தான், எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இதுல வந்து பாருங்க ஸ்டிக்கர்லயே ஷேப்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. எலமெண்ட்ஸ்ல வந்துட்டு நான் ஷேப்ஸே வந்து ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஷேப்ஸ் நீங்க இது போல கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து ஷேப்ஸ் உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு மேலே டெக்ஸ்ட்டை வச்சு எதனா எடிட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஷேப்பை நீங்க வேற வழியில உங்களுடைய மைண்டு எப்படி வேலை செய்யுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஷேப்பை நான் இதுல வச்சுக்கிறேன். இதுல வச்சுட்டு இப்போ கீழே பாட்டம்ல பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கு. இந்த பிளண்டிங் வந்துட்டு இதுல வந்து ஓவர்லே இது போல எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொடுத்து இதுல எது மேட்ச் ஆகுதோ அதை வந்து செட் பண்ண போறேன். இப்போ வந்து பாருங்க இதுல பிளாக்கா இருக்கா, இதை செலக்ட் பண்ணிட்டு பிளாக்ல செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க லைட்டா ஜூம் வச்சுக்கிறேன். ஜூம் வச்சிட்ட பிறகு இது தேவையான மாதிரி நான் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஷேப் ட்ராக் பண்ணிட்டு ப்ளே பண்ணும்போது இப்போ அந்த இடம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது போல பிளாக் ஆயிடுச்சு. இது போல நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுடைய மைண்ட் எப்படி வேலை செய்யுதோ அது போல எடிட் வந்து பண்ணிக்கோங்க. இது போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷேப்ஸ் அப்படின்றது இதுக்கு மட்டும் கிடையாது, டெக்ஸ்ட்டை மேலே வச்சு அழகாக எடிட் பண்றதுக்காகவும் நிறைய விஷயத்துக்காக பயன்படுத்தலாம். உங்களுக்கு தேவையானதாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியா லோகோ எதனா தேவைப்படுச்சு அப்படின்னா சோசியல் மீடியா லோகோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன், நீங்க யூடியூப்ல இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் வேணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கான ஃபாலோ பட்டன் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு. உங்களுக்கு தேவையானதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு. நீங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோக்கு தேவையானது தான். இதுல வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷேப்ஸ்ல எலமெண்ட்ஸ்ல வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோஸ்க்கு தேவையானது தான். நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டிக்கரை வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸ்டிக்கர் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து போட்டோ, வீடியோ அண்ட் ஸ்டிக்கர் ஆட் பண்றதுக்கான இந்த ஆப்ஷனை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் பார்க்கலாம். ஒரு டெக்ஸ்ட் எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதுல டி இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பிளஸ் டி போட டெக்ஸ்ட் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இதுல வந்து பாருங்க இன்சர்ட் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து டெக்ஸ்ட் இருக்கு. டெக்ஸ்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கீழே வந்து பாருங்க டிஃபால்ட்டாவே அவங்க வந்து ஒரு சில டெக்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க அதை கிளிக் பண்ணி டைரக்டா அதுல வந்து நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் நீங்க என்ன டெக்ஸ்ட் நீங்க பண்ணுமோ அதை மட்டும் நீங்க பண்ணிட்டு அதை அழகா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வீடியோல ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து கீழே வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை நான் ஓனா தான் வந்து ரெடி பண்ண போறோம் அப்படின்னா கூட நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். கீழே வந்து பாருங்க இங்க நிறைய அவங்களாவே வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி டவுன்லோட் பண்ணி எந்த மெத்தட்ல உங்களுக்கு வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்க ஓனா ஒரு டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து பாருங்க ஆட் ஹெட்டிங் சொல்லிட்டு இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நீங்க என்ன டெக்ஸ்ட் பண்ணுமோ நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல இஎஃப்எக்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ், உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்க பயன்படுத்தி நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க பக்கத்துல டபுள்ஏ இருக்கு, அது வந்து கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணும்போது அவங்களே கொடுத்துருக்காங்க ஒரு சில ஃபாண்ட் சைஸ், டைட்டிலுக்கு இவ்வளோ, சப்டைட்டிலுக்கு எவ்வளோ, கண்டென்ட்டுக்கு எவ்வளோ சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க கலர் வந்து கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பாருங்க இப்போ இதுல டெக்ஸ்டோட கலர் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் செலக்ட் ஆயிருக்கு. இதுல வந்து உங்களுக்கு டெக்ஸ்டோட கலர் என்ன வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் நீங்க கொடுக்க விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதோட ஒப்பாசிட்டி வந்து நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்டர் வந்து பாருங்க பார்டரோட கலர் என்ன வேணுமோ நீங்க செட் பண்ணிக்கோங்க. பார்டர் கலர் சைஸ், பார்டரோட சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஷேடோ வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷேடோ எது வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க பிளர் எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கலாம். ஓகே, இது போல நீங்க ஷேடோ செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட், அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா எந்த கலர்ல பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் கலரை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அழகா அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரேடியஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த பேக்ரவுண்ட் சைடில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே, இது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை நீங்களாக வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். டெக்ஸ்ட்டு, பார்டர், ஷேடோ, பேக்ரவுண்ட்லாம் கொடுத்து நீங்களாக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு லிரிக்ஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் ரெடி பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் இது போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களாவே ஓனா எல்லாமே ரெடி பண்ணி மேலே வந்து டிடிடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் அவங்களா எல்லாமே ஓனா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க அது வந்து வரும். இதில் எதுனா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த வீடியோவில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் டைப் பண்ணால் போதும். இதில் வந்துட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வந்துடும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதை வந்து இது போல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கீழே வந்து நான் வந்து ஒரு லைனை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ராச்சின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம கலரை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து பாருங்க பக்கத்தில் ஏ இருக்கு பாருங்க. இது ஏ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அலைன் பண்ணுறதுக்காக. இது போல நீங்கள் 1 by 1 லைன்ஸ் நிறைய வந்து டைப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து அலைன் வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்க இது போல வந்து பாருங்க நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜூம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க அலைன்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு சென்டர் அது போல வந்து பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணிக்கலாம். இது வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெட்டர்ஸ் வந்து எந்த டைப்ல வந்து உங்களுக்கு செட் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க பாருங்க. போல்டாக வைக்கிறது, அதுக்கப்புறம் இத்தாலிக்கில் வைக்கிறது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க.
ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுலயே வந்து பாருங்க பொசிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பொசிஷன்லயே இதுல வந்து நிறைய சின்ன சின்ன கட்ட மாதிரி இருக்கு, பாக்ஸ் மாதிரி இருக்கு. நம்ம வந்து கீபோர்ட்ல வந்து நம்ம டைப் பண்ணுவோம் நம்பர்ஸ், அது போல வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி சின்ன சின்னதா இருக்கு. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து எந்தெந்த இடத்துல வேணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது போல வந்து பாத்தீங்கன்னா மாறும். அந்த பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறும். நீங்க வந்து இது போல அந்த டெக்ஸ்ட்டை எந்த இடத்துல வேணுமோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொசிஷனை பயன்படுத்தி நீங்க வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து தமிழ் டெக்ஸ்ட் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு கீழே வந்து ராஜ்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ அது வந்து ரொம்ப கேப்பா இருக்கு, அதை வந்து நான் கம்மி பண்ணணும் அப்படின்னா அந்த லைனோட ஸ்பேஸ், அதுக்காக பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க லெட்டர் ஸ்பேஸ் லைன் ஸ்பேஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லெட்டர் ஸ்பேஸ்னா லெட்டருக்கு பக்கத்துல ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் லெட்டர் ஸ்பேஸ், அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது லெட்டருக்கு இடையில ஸ்பேஸ் வரும். இப்போ வந்து பாருங்க அதை இன்க்ரீஸ் பண்றேன். இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது லெட்டருக்கு இடையில ஸ்பேஸ் வருது பாருங்க. ஓகே, இப்போ லைன் ஸ்பேஸ் அப்படின்றது இப்போ வந்து கீழே பாட்டம்ல ஒரு ராஜ்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். அதுக்கும் தமிழ் டெக்குக்கும் உள்ள இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா குறிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா லைன் ஸ்பேஸ் அப்படின்றது. ஓகே, இதுல வந்து லைன் ஹைட் அப்படின்றது. ஓகே, இதை வந்து இன்க்ரீஸ் பண்றவங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இதை கம்மி பண்ணும்போது கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆயிடும். உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதை கம்மி பண்ணிட்டேன், அதிகமா இருந்துச்சு, இப்போ நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேஸும் லைன் ஹைட்டும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல இது டாப் சென்டர் பாட்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரீசைஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரீசைஸ் பண்ணா பண்ணிக்கலாம். இது அலைன் பண்றதா கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இது ப்ராக்டிகலா நீங்க பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல நம்ம சைஸை வந்து நம்ம அலைன் பண்றது பார்த்து முடிச்சாச்சு. கடைசி வந்து பாருங்க போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுருக்கோம், இதுதான் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து பாருங்க நிறைய வந்து அவங்களா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல எதுனா வைக்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெக்ஸ்ட்டுக்கு இது போல இதுல கொடுத்துருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதனா வேணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபால்ட்டா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு, கவரு, டைட்டில். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நீங்க வந்து ரெடி பண்ண தேவையில்ல, அவங்களா டிஃபால்ட்டாவே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க அதை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய டெக்ஸ்ட்டா வந்து ஆட் பண்ணா மட்டும் போதும். இப்போ வந்து பாருங்க இதை வந்து கிளிக் பண்றேன். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டு இது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. இது போல வந்து பாருங்க நீங்க வந்து ஜஸ்ட் அந்த லைனை டைப் பண்ணாலே போதும். ஒரு லிரிக்ஸை டைப் பண்றீங்க அப்படின்னா எல்லாமே இதுலயே வந்து இருக்கு. நீங்க வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், அழகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அழகான ஒரு லிரிக்ஸ் எதுக்காக வேணா நீங்க வந்து எடிட் பண்ணுங்க. அதுக்கான நிறைய டெமோஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது கேன்வால எப்படி ஒரு தம்ப்நெயிலை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களோ அதே போல தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க அதுல ஒரு சில கரெக்ஷன் மட்டும் பண்ணா போதும். ஓகே, இது போல நீங்க வந்து தேவையான மாதிரி உங்களுடைய டெக்ஸ்ட்டை வந்து நீங்க எடிட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. கீழே பாட்டம் வந்து பாருங்க இப்போ நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டைல் வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுலயே ஃபாண்ட் சைஸ் ஸ்பிட் எதுக்காக யூஸ் ஆகுது தெரியும். இந்த டெக்ஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் லேயரை நம்ம தனித்தனியாக கட் பண்றதுக்காக இந்த ஸ்பிட் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இதே டெக்ஸ்ட்டை இன்னொரு டெக்ஸ்ட்டா நீங்க மாத்தணும் அப்படின்னா டூப்ளிகேட் கொடுத்து நம்ம இன்னொரு டெக்ஸ்ட்டா வர வச்சுக்கலாம். நீங்க வேற இடத்துல வைக்கணும் அப்படின்னா இது போல நீங்க வந்து வேற இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, இதுக்காக நம்ம வந்து டூப்ளிகேட்டை பயன்படுத்தலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து இதுல வந்து பாருங்க இது ஓகே, இப்போ இதுல எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு. பொசிஷனை பார்த்து முடிச்சாச்சு. பொசிஷன் எதுக்காக யூஸ் ஆக சொல்றவங்க தெரியும். பிளண்டிங், ஒப்பாசிட்டி, மாஸ்க் எல்லாமே உங்களுக்கு தெரியும். மாஸ்க் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு. ஓகே, இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டது உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணி. இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து எடிட் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் எல்லாமே. ஓகே, இப்போ நான் அதுக்கப்புறம் மறுபடியும் இதுல டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இதுல வந்து பாருங்க எஸ்ஆர்டி ஃபைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்டி ஃபைல்ஸ் வந்து கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் ஆப்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணும்போது நீங்க வந்து எந்த ஃபைல்னா நீங்க வந்து டெக்ஸ்ட் ரெடி பண்ணி நீங்க வந்து அதை இம்போர்ட் பண்ணி இதுல ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து டெக்ஸ்ட் வச்சுன்னா அதை கூட டைரக்டா நீங்க வந்து இதுல ஆட் பண்ணி நீங்க வந்து அந்த டெக்ஸ்ட்டை பயன்படுத்திக்கலாம். ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஆப்ல இது போல பயன்படுத்திங்க டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணி அதை வந்து நீங்க டைரக்ட் ஆட் பண்ணுங்க. தமிழ் ஃபாண்ட்ஸ் அது போல இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்டா வச்சு அது போல வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து எஸ்ஆர்டி ஃபைல்ஸ் அப்படின்றத நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து மியூசிக் வந்து பார்க்கலாம். டேப் டு ஆட் மியூசிக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. மறுபடியும் இந்த மியூசிக் ஐக்கான வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மியூசிக் ஐக்கான கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க இன்செர்ட் சொல்லிட்டு மியூசிக் எஃபெக்ட் ரெக்கார்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மியூசிக் அப்படின்னா நம்ம மியூசிக்கை வந்து நம்ம கேலரியில வச்சிருக்கக்கூடிய மியூசிக் ஆட் பண்ணி நம்ம வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோக்கு தேவையான சின்ன சின்ன எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்டு உங்களுடைய ஓன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க மியூசிக் வந்து கிளிக் பண்றேன். மியூசிக் கிளிக் பண்ணும்போது இதுல வந்து மியூசிக்ல வந்து பாருங்க இப்போ அவங்கள ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணி எதனா ஒரு மியூசிக் ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேவரட் நீங்க வந்து ஃபேவரட்ல எதனா மியூசிக் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மியூசிக் எல்லாமே இதுல ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா உங்களுடைய வீடியோக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க மை மியூசிக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மை மியூசிக்ல நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மியூசிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க லிங்க்னு சொல்லிட்டு இருக்கு.
இந்த லிங்கை கிளிக் பண்ணி எதனா ஒரு மியூசிக்கோட லிங்கை நீங்க வந்து சர்ச் பண்ணி கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து பாருங்க நீங்க ஒரு வீடியோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோல இருக்கக்கூடிய ஆடியோ உங்களுக்கு தேவைப்படுது, அந்த ஆடியோ பயன்படுத்தி நான் வீடியோ எடிட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியா பிரிச்சு அந்த ஆடியோ கொண்டு வந்து இப்போ நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா தனியா பிரிச்சிரும், அது வந்து ஆட் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபைல் ஆப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைல் ஆப் நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுடைய ஃபைல் மேனேஜர்ல இருந்து நீங்க எங்க அந்த சாங் மியூசிக் வச்சிருக்கீங்களோ அதை நீங்க கொண்டு வந்து நீங்க வந்து ஆட் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க இதுல மியூசிக் லைப்ரரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மியூசிக் லைப்ரரி கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ மியூசிக் லைப்ரரியில நீங்க உங்களுடைய ஃபைல் மேனேஜர்ல வச்சிருக்கக்கூடிய அந்த சாங்ஸ் எல்லாமே டோட்டலாவே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து நீங்க ஆட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு சாங்கை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் யூஸ் வந்து கொடுத்துறேன் கிளிக் பண்ணிட்டு. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கிளிக் பண்ணும்போது இப்படி வந்து வருது. இதுல வந்து வால்யூம் ஃபேட் இன் ஃபேட் அவுட் இப்போ வந்து நம்ம இதை எடிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகே கொடுத்துக்கலாம். நம்ம வந்து அதை பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா இது வந்து ஆட் வந்து பண்ணியாச்சு, ஒரு மியூசிக் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ மியூசிக் ஆட் பண்ணிட்டு பிறகு மியூசிக் எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து மேல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க ரீப்ளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரீப்ளேஸ் வந்து இதுக்கு பதிலாக வேற மாத்துறது. இப்போ இதுல இருந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சாச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பீட்ஸும் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க பீட்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பீட்ஸ் வந்து கிளிக் பண்றேன். பீட்ஸை கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் மியூசிக்ல பீட் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் பார்த்து நம்மளா வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து பாத்தீங்கன்னா பீட்டை நம்ம மார்க் பண்ணி நம்ம வந்து எடிட் வந்து பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு அந்த அவசியமே தேவையில்லை. நம்ம வந்து பீட்டை தேடி நம்மளா மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எடிட் பண்றதுக்கு. இப்போ வந்து பாருங்க நம்ம இதை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் ஐக்கானுக்கு இதை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா பீட்டை வந்து நமக்கு ரெடி பண்ற மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்க ஆட்டோ பீட்ஸ் ரெடி கொடுத்துருக்காங்க. ஆட்டோ பீட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த ஆடியோல பீட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதுவே மார்க் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸி எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஆட்டோ பீட் வந்து கொடுத்துறேன். இப்போ வந்து பாருங்க ஆடிங் பீட் சொல்லிட்டு வருது. ஓகே, இப்போ வந்து பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடுச்சு. இப்போ எங்கெங்கெல்லாம் பீட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஓகே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே வந்து கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது வந்து பாருங்க பீட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நீங்க ஜூம் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளிப் லேயர் எல்லாமே ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு மெத்தட் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து எம்டியா ஒரு இடம் இருக்கும் பாருங்க. அதை வந்து நீங்க டபுள் கிளிக் வந்து பண்ணுங்க. இது வந்து டபுள் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க ஜூம் ஆகும். மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் கம்மியாகும். ஜூம் கம்மியாகும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் ஜூம் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஜூம் பத்தல. நான் வந்து கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ஜூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது போல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது போல ஜூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த பீட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க இங்கே ஒரு பீட் இருக்கு. இங்கெல்லாம் வந்து நான் ஸ்பிட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்பிட் எங்கெல்லாம் ஒர்க் ஆகுதோ வச்சு பண்ணிக்கலாம். ஓகே, நான் இங்கே ஒரு ஸ்பிட் பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் பீட் இருக்கோ அங்கே நேராக வச்சு கரெக்டாக ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஸ்பிட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நல்லா பீட் இருக்கக்கூடிய ஆடியோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இது வந்து இந்த ஆடியோவில் சரியாக பீட் இல்லை, நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆடியோவில். நீங்கள் வந்து பீட் இருக்கக்கூடிய ஆடியோ ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான எஃபெக்ட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்க ப்ளஸ் இருக்கு பாருங்க. ஒரு வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் தனியாக ரெண்டாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீட்டை யூஸ் பண்ணி நடுவில் வந்து ப்ளஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷனை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகே, இந்த ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ப்ளஸ் கிளிக் பண்ணும்போது இதில் வந்து பாருங்க நிறைய ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் இது போல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான டியூரேஷன் எவ்வளோ டைம்ல வந்து அது வரணும்னு சொல்லிட்டு அந்த டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்ட பிறகு இப்போ இதே ட்ரான்சாக்ஷன் எல்லா கிளிப்புக்கும் வரணும் அப்படின்னா அப்ளை டு ஆல் கொடுத்துக்கலாம். இல்லை ஒவ்வொரு கிளிப்புக்கும் தனித்தனியாக நீங்க வந்து செட் பண்ண போறோம் அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு நீங்க பக்கத்தில் இருக்கிறத வந்து மறுபடியும் கிளிக் பண்ணி நீங்க வேற எஃபெக்ட் வந்து வச்சுக்கலாம். ட்ரான்சாக்ஷன் எஃபெக்ட் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அதை வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இது போல நீங்க தனித்தனியாக வைக்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் வச்சு காமிக்க முடியாது, டைம் ஆகும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து ஒவ்வொரு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து வரும். நீங்க எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து வரும். நீங்க வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மியூசிக் வந்து பீட் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படியே அந்த போட்டோவா இருக்கட்டும் அந்த வீடியோவா இருக்கட்டும் மாறும்போது டக்குன்னு அடிக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பீட் அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷன் நம்ம செட் பண்ணணும். ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் பயங்கரமா சூப்பராக இருக்கும். ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட் எடிட் வந்து பண்ணணும். இது உங்களுக்கு சரியா புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க வந்து இது போல பீட்டை மார்க் பண்ணிட்டு அந்த இடத்த நீங்க ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டோ அனிமேஷனோ நீங்க எஃபெக்ட்ஸ் இருக்கு அதுக்குள்ள போயிட்டு எதுனா ஒரு அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா இது போல நீங்க வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பீட் வர இடத்துல சூப்பரா வந்து இருக்கும் பாக்குறதுக்கு. ஓகே, இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதுல சரியா புரியல அப்படின்னா பீட் எடிட்டிங் வந்து நீங்க தனியா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதுல பீட்ஸ் எடிட் பண்றதை பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆப்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 கோடு ஆப்ஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ நீங்க வந்து ஒரு சாங் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சாங்ல லிரிக்ஸ் உங்களுக்கு பாதி வரைக்கும் வேணும் அப்படின்னா இது போல நீங்க வந்து ட்ரிம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சாங் கட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இது போல கட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க கீழே பாட்டம்ல வால்யூம் கொடுத்துருக்காங்க. 100% வரைக்கும் இருக்கு. நீங்க வந்து கம்மி பண்ணா நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணா அப்படி நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஃபேட் இன் ஃபேட் அவுட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபேட் இன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த சாங் இருக்கு அப்படின்னா அந்த சாங் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது சவுண்ட் கம்மியாக்கி இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் இன் அப்படின்றது. கம்மியில இருந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபேட் இன் அப்படின்னா. ஃபேட் அவுட் அப்படின்னா அந்த சாங் முடியும் பொழுது சவுண்ட் கம்மியாகி முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் அவுட் அப்படின்றது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்க வந்து ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஓகே வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதுல எல்லா ஆப்ஷனுமே பார்த்து முடிச்சிச்சு. எல்லாமே எதுக்கு பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ கீழே பாட்டம்ல வால்யூம் ஃபேட் ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்கு பயன்படுது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மியூசிக் டோட்டலாவே எப்படி எடிட் பண்றது சொல்லிட்டு நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம மியூசிக்லேயே வந்து பாருங்க மறுபடியும் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். மியூசிக் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க எஃபெக்ட்ஸ் ரேட் கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் வந்து கிளிக் பண்றேன். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு பிறகு இதுல வந்து பாருங்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட டிஃபால்ட்டா சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க சர்ச் பண்ணி வேற எஃபெக்ட்டை தேடி நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுடைய வீடியோல சின்ன சின்ன சவுண்ட் எதனா வேணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேவரட், நீங்க எஃபெக்ட் வந்து ஃபேவரட்ல போடுறீங்க அப்படின்னா அது எல்லாமே இதுல இருக்கும். நீங்க வந்து ஃபேவரட்ல வச்சிருக்கிறது நீங்க டைரக்டா எடுத்து உங்களுடைய வீடியோல ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க மை ஆடியோ எஃபெக்ட்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய ஃபைல்ல நீங்க எதனா ஆடியோ எஃபெக்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க டைரக்டா எடுத்து. ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதுல ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் திரும்ப மியூசிக் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். மியூசிக் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல ரெக்கார்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ரெக்கார்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து பாருங்க மைக். இப்போ வந்து உங்களுடைய ஓன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். இது போல நீங்க வந்து இதுல நடுவில் ரெட் ஐகான் இருக்கு பாருங்க. இது வந்து நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து ஓன் வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெக்கார்ட் வந்து என்னால பண்ண முடியாது. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஸ்க்ரீன். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கல. ஓகே, கிளிக் பண்ணும்போது நீங்க வந்து 3 2 1 சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து லோடிங் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல ரெக்கார்ட் வந்து ஆகும். நீங்க வந்து பேசுறத கூட வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கலாம். பட் ரெக்கார்ட் வந்து ஆகுது. ஓகே, இது போல ரெக்கார்ட் பண்ணி நீங்க வந்து அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. இதுவே வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் ஸ்ப்ளிட் பண்றதுக்காகவும் டிலீட் பண்றதுக்காகவும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஓகே வந்து கொடுக்குறேன் பாருங்க. இப்போ ஓகே கொடுக்கும்போது இப்போ நீங்க ரெக்கார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஆட் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும் நீங்க ரெக்கார்ட் பண்ணது வந்து அப்படியே வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எடிட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஓனா பேசுறீங்க அப்படின்னா கீழே பாட்டம்ல ஆட்டோ கேப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வந்து அதை நீங்க பேசுற அந்த வாய்ஸை கேப்ஷனா வந்து கன்வெர்ட் பண்ற மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க. நம்ம கேப்ஷன் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது தனியாக பே பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ கன்வெர்ட் கொடுக்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் ஓகே பே பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்க டாப் அப் பண்ணி தான் நீங்க வந்து கேப்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம எல்லாமே வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்கு பயன்படுது சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபைனலா வீடியோ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து அந்த லேயர்ஸ் எல்லாமே வச்சு நீங்க டோட்டலா உங்களுக்கு தேவையான மாதிரி வீடியோ எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்க இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கான கவரை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராம் அது போல நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து அட்ராக்டிவா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிக் வந்து தெரியும். கொஞ்சம் ஃபேஸ் வந்து கோணல் மணலா இல்லாம அட்ராக்டிவா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேஸ் வந்து தெரியுற மாதிரி அந்த ரீல்ஸ்ல வந்து தெரியும். இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி கோணல் மணலா இருக்கும். இப்போ நீங்க வந்து அது சரியா நீங்க வந்து செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கவர் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பென்சில் ஐகான் போட்டு கவர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கவர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இருக்கக்கூடிய கவரை கிளிக் பண்றேன். கவரை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க வீடியோ ஃப்ரேம் அண்ட் லைப்ரரி சொல்லிட்டு வரும். வீடியோ ஃப்ரேம் அப்படின்னா நம்ம வீடியோல இருந்து இப்போ எதுனா ஒரு கரெக்டா கேப்சர் பண்ற மாதிரி நம்ம இந்த லைனை வச்சு நம்ம அதுல இருந்து ஒரு கவரை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லைப்ரரினா இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த இமேஜ் வந்து நீங்க கவரா செட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வேற எதனா வீடியோ எடிட்டிங் ஆப்ல போட்டு எடிட் பண்ணதை கொண்டு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வீடியோ ஃப்ரேம்ல இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர் வந்து நான் செட் பண்றேன். கரெக்டா இது போல நீங்க வந்து நகர்த்திக்கோங்க. இப்போ வந்து நகர்த்துற பாருங்க. இது போல நகர்த்தி நீங்க வந்து கரெக்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கவர் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து டைம்லைன் வந்து இங்க வந்து வச்சுட்டேன். இது போல வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கவர் வந்து செட் பண்ணிக்கலாம். இது போல வச்சுட்டு மேல வந்து பாருங்க சேவ் ஐகான் இருக்கு. சேவ் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து சேவ் வந்து கிளிக் பண்றேன். சேவ் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர் வந்து செட் ஆயிடும். பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு கவர்ல வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நீங்க இதுக்கப்புறம் இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்க வந்து இதெல்லாம் போட்டு அப்லோட் பண்ணும்போது இந்த இமேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து தெரியும். கவரா வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த வீடியோவை ஃபைனலா நீங்க டோட்டலாவே எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இது வந்து பாருங்க வீடியோ ஃபுல்லா வியூ பண்ணி பார்க்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ தெரியும். இப்போ நீங்க எடிட் பண்ணது டோட்டலாவே ஒரு தடவை வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்கு சொல்லிட்டு இப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோல எதனா கரெக்ஷன் இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மேல டாப்ல லெஃப்ட் சைடுல ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு ஐகான் இருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து அவங்களா ஒரு சில டுட்டோரியல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரியல அப்படின்னா இதுல வந்து அவங்க புரியுற மாதிரி ஒரு சில டுட்டோரியல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க இதை பார்த்து கூட நீங்க வந்து ஒரு சில எடிட்டிங்ஸ் வந்து நீங்க கத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்டா இதை நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருக்காங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க எடிட் பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அதை வந்து ரீநேம்ல வந்து கிளிக் பண்ணி நீங்க அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து யூடியூப் வீடியோ சொல்லிட்டு டைப் பண்ணி டன் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் நேமை யூடியூப் வீடியோ சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ மேலே டாப்ல சேவ் ஐகான் இருக்கு. இதை வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். சேவ் ஐகான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பிறகு வந்து பாருங்க, இப்போ அந்த சேவ் ஐகான் கொடுக்கும்போது இது வந்து டிராஃப்ட்ல போயிட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஆட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ல போயிட்டு ஆட் ஆயிடுச்சு. இது போல நீங்க டிராஃப்ட்ல போடணும் அப்படின்னா நீங்க டிராஃப்ட்ல போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்க, எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இது போல நீங்க வீடியோ எடிட் பண்ணிட்டே இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு எதனா வந்து வேலை வந்துடுது, எனக்கு ஒர்க்கா நான் போகணும் அப்படின்னா நீங்க உடனே வந்து அதை நீங்க டிராஃப்ட்ல போட்டுக்கலாம். மேலே வந்து பாருங்க, இதை சேவ் பண்ற மாதிரி ஐகான் இருக்கு. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா போய் டிராஃப்ட்ல வந்து சேவ் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, இப்படி வந்து வந்துடும். நீங்க எப்போ வேணா திரும்ப வந்துட்டு நீங்க மறுபடியும் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க வந்து எடிட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா திரும்ப எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபைனலா எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க. நான் வந்து இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரைட் சைடுல வந்து பாருங்க, உங்களுக்கு மேல வந்து ஒரு அம்புக்குறி பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க, எக்ஸ்போர்ட் ஐகான். இதை வந்து கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி வந்து வந்துருச்சு. இதுல வந்து எக்ஸ்போர்ட் செட்டிங் சொல்லிட்டு R2ல வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த ஆப்குள்ள ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த வீடியோலாம் என்ன குவாலிட்டியில இருக்கு, அது எந்த குவாலிட்டியில எக்ஸ்போர்ட் பண்ணா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக்கா ஒரு செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். 540p அதுக்கப்புறம் 30 fps வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆடியோ ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆடியோ மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். வீடியோவும் சேர்த்து எனேபிள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் வந்து பாருங்க, எக்ஸ்போர்ட் ஆடியோ ஒன்லி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஆடியோ மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணி அப்படின்னா ஆடியோ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஆகும். நீங்க வீடியோவும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா இதை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து 540p தான் சொல்லிட்டு வருது. இது வந்து குவாலிட்டியா இருக்காது வீடியோ. அதனால மேனுவல் சொல்லிட்டு இருப்பாங்க, மேனுவல் வந்து கொடுத்துக்கலாம். மேனுவல் வந்து கொடுத்துட்டு பிறகு இதுல ரிசொல்யூஷன் வந்து பாருங்க, இதுல வந்து ரிசொல்யூஷன் உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 720p இது வந்து நார்மல் HD, அதுக்கப்புறம் 580 இது வந்து ஃபுல் HD, அதுக்கப்புறம் 1440 இது வந்து இன்னும் 2Kன்னு சொல்லுவாங்க அது மாதிரி. ஓகே, இது வந்து நீங்க வைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து 1080p இதுவே நார்மல் HD தான். இதுவே நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் FPS நான் 30லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் பிட்ரேட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிட்ரேட் நார்மலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட் வந்து கொடுக்குற மாதிரி எக்ஸ்போர்ட் கொடுக்கும்போது இப்போ நம்ம ஃபைனலாக எடிட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, எனக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. டன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். டன் வந்து கொடுத்துட்டேன். டன் கொடுத்த பிறகு இந்த வீடியோ வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ என்னோட கேலரி வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோட கேலரி வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க, இப்போ வந்து அந்த வீடியோ வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சேவ் ஆன வீடியோ வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுது. இப்போ இந்த வீடியோவில் வந்து பாருங்க, எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே இல்லை. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. இப்போ வீடியோலாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடிட் பண்ண மாதிரி மேலே எதனா டெக்ஸ்ட் ஸ்டிக்கர் எதுவுமே இல்லை. எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஷன் மட்டும் தான் எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒன்றுமே கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடிட் பண்ணுங்க, அது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ VN வீடியோ எடிட்டர் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் எதுக்காக பயன்படுது சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோவை மேக் பண்ணி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.